ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எவ்ரிதிங் கோஸ் வெல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 1 அண்ட் 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம கனிஷியன் லாஜிக்ஸ் ஆப் யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணலாம், கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ நம்ம கனிஷியன் லாஜிக்ஸ் ஆப்ல பார்த்தோம் அப்படின்னா, எலைட் பாஸ் ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இந்த எலைட் பாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான ஃபுல் கன்டென்ட்டுமே வந்து இந்த எலைட் பாஸ்ல ஃபுல்லாவே கவர் ஆயிடும். சரிங்களா? பேங்க் எக்ஸாம் இப்ப தான் ஸ்டார்ட்டிங் ப்ரிப்பேர் பண்றோம். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலுமே மெயின்ஸ்க்கான செஷன்ஸுமே அதில அவைலபிளா இருக்கு. இந்த எலைட் பாஸ்ல. ஓகேங்களா? என்னென்ன கவரேஜஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிட்யூட், இங்கிலீஷ், ரீசனிங் எல்லா பேங்கோட பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ், மார்க் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்மே வந்து இந்த எலைட் பாஸ்ல ஃபுல்லா கவர் ஆயிடும். ஸோ மறக்காம யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதில KR35 கூப்பன் யூஸ் பண்ணாலுமே, இன்னுமே உங்களுக்கு வந்து பிரைஸ் ரிடக்ஷன் கிடைக்கும். ஸோ மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, CA15 என்ற கூப்பன் யூஸ் பண்ணாலுமே உங்களால கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். இதில பார்த்தீங்கன்னா, மந்த்லி மேகசின், மந்த்லி பூஸ்டர்ஸுமே வந்து அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம, நம்ம சேனலுக்கான டெலகிராம் குரூப்புமே வந்து இருக்கு. சரிங்களா? கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுத்துருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணுங்க. டெலகிராம் சேனல்ல பார்த்தோம் அப்படின்னா, டெய்லி குயிஸுமே வந்து கண்டக்ட் ஆயிட்டு இருக்கு. பிளஸ் அது இல்லாம அப்டேட்ஸுமே வந்து அப்டேட் பண்ணிப்போம். அப்டேட்ஸ்னா என்ன மாரியான அப்டேட்ஸ் பார்த்தோம்னா, எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்ஸு பிளஸ் வந்து ஏதாச்சு ரிசல்ட்டு, இல்ல நோட்டிஃபிகேஷன், இல்ல YouTubeல நம்ம சேனல்ல ஏதாச்சு கன்டென்ட் அப்லோட் ஆச்சுனாலுமே எல்லாமே உங்களுக்கு வந்து அப் டூ டேட்டா வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சரிங்களா? இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பார்த்தோம் அப்படின்னா, ஹூ இனாகரேட்டட் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் 1 மெகாவாட் கிரீன் ஹைட்ரஜன் பவர் பிளான்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தீன் தயாள் போர்ட் எங்கன்னா கண்ட்லால. சரிங்களா? யாரு வந்து இனாகரேட் பண்ணாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, சர்பானந்தா சோனோவால் அப்படின்றவங்க தான் வந்து இந்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் 1 மெகாவாட் கிரீன் ஹைட்ரஜன் பவர் பிளான்ட்ட வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? இனாகரேட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, காண்ட்லால தீன் தயாள் போர்ட்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இனாகரேட் பண்ணியிருக்கிறது. இதில பார்த்தோம் அப்படின்னா 1 மெகாவாட் MWன்றது வந்து என்னன்னா மெகாவாட்ன்னு கணக்கு. ஓகேங்களா? 1 மெகாவாட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் எங்கன்னா காண்ட்லால யார் இனாகரேட் பண்ணாங்கன்னா, யூனியன் மினிஸ்டர் சர்பானந்த சோனோவால் தான் வந்து இனாகரேட் பண்ணியிருக்காங்க. இந்த 1 மெகாவாட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் பார்த்தோம் அப்படின்னா, எதனுடைய காம்பினேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, எல்&டியோட சேர்ந்து வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா, 140 மெட்ரிக் டன்ஸ் வரையும் அதனுடைய கெப்பாசிட்டி வந்து இருக்கு. சரிங்களா? இது மெயினா பார்த்தோம்னா, ஒரு கிரீன் ஹைட்ரஜன் மிஷின வந்து நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷின வந்து பவர் பார்ட்டா வச்சு தான் இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறது. இனாகரேட் பண்ணியிருக்கிறது. தீன் தயாள் போர்ட், காண்ட்லா எங்க லொகேஷன் பார்த்தோம் அப்படின்னா, குஜராத்ல. ஓகேங்களா? இந்த கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்றது பார்த்தோம்னா வந்து ஒரு ரினியூவபிள் எனர்ஜி அதாவது உருவாக்க முடியும் அடுத்தடுத்து. ஓகேங்களா? இது வந்து புரொடியூஸ்ட் பை யூசிங் ரினியூவபிள் எனர்ஜி மூலியமா தான் வந்து இந்த கிரீன் ஹைட்ரஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷின் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 2023. ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் வாட்டர்வேஸோட ஹெட் யார் இருக்காங்கன்னா, இப்போ சர்பானந்த சோனோவால் அவர் தான் வந்து இதை இனாகரேட்டும் பண்ணது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, விச் ஆக்ட் நோட்டிஃபைஸ் August 2025 introduced 19 amendments across 5 major banking laws in India. இந்த ஒரு ஆக்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஆகஸ்ட் 2025ல. ஓகேங்களா? அந்த ஆக்ட் படி இன்ட்ரோடியூஸ் 19 அமெண்ட்மெண்ட்ஸ் அக்ராஸ் 5 மேஜர் பேங்க் லாவோட இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் மீன்ஸ் ஒரு புது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு கரெக்ஷன்ஸா இருந்தாலும் சரி, ஒரு அதில ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வந்தாலுமே இந்த பேங்கிங் லாஸ் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 2025 படி நோட்டிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஆக்ட் தான் வந்து பேங்கிங் லாஸ் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 2025 படி இந்த சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த சேஞ்சஸ் மூலியமா இட் எக்ஸ்டெண்ட்ஸ் டைரக்டட் டென்யூர்ஸ். டைரக்டட் டென்யூர் பார்த்தோம்னா கோஆப்பரேட்டிவ் பேங்க்ல 8 இயர்ல இருந்தது வந்து 10 இயர்க்கா வந்து மாத்திருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு சில சேஞ்சஸ கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா? அந்த சேஞ்சஸ்க்கான ஒரு அமெண்ட்மென்ட்டா தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆர்பிஐ எப்ப ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 1935 ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா மும்பைல. ஐஇபிஎஃப் செட்டப் அது கம்பெனிஸ் ஆக்ட் 2013. பப்ளிக் செக்டார் பேங்க்ன்றது வந்து நார்மலாவே வந்து அது கவர்மெண்ட் சைட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஓன்ட் பேங்க்ஸ் தான் வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்ன்னு சொல்றது. ஓகேங்களா? கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் மெயினா எந்த டிபார்ட்மெண்ட் அதாவது யாருக்கு அதிகமா சர்வ் பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ரூரல் அண்ட் அக்ரிகல்ச்சர் கிரெடிட்ல தான் வந்து இந்த கூட்டுறவு வங்கி கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து ஒர்க் ஆகுறது.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the AI power context specific agreement advisory service for climate resilient farming was launched by யார் லான்ச் பண்ணியிருக்காங்க இது பார்த்தோம் அப்படின்னா ICRI SAT அப்படின்றவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அந்த கான்டாக்ட் ஸ்பெசிஃபிக் அக்ரோமெண்ட் அட்வைசரி சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஃபார் என்ன பர்பஸ்க்குன்னா கிளைமேட் ரெசின் ஃபார்மிங் கோசரம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஐசிஆர்ஐ எஸ்ஏடின்னு சொல்லிட்டு. ஐசிஆர்ஐ எஸ்ஏடினா இன்டர்நேஷனல் கிராப்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் செமி ஆரிட் ட்ராபிக்ஸ். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதாவது ஃபார்மிங்கை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சேர்ந்து வந்து ரொம்ப சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் இதுவும் ஒன்று. ஓகேங்களா. அதில் ஐசிஆர்ஐ எஸ்ஏடி படி பார்ட்னர் போட்டு இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா அக்ரிகல்ச்சரில் அட்வைசரி பிளாட்ஃபார்ம் கால்டு அதை சிம்பிளாக சொல்லும் போது என்னென்ன சிம்பிளான ஐஎஸ்ஏடி. ஓகேங்களா. பைலட்டட் எங்கே ஃபஸ்ட்டு பைலட்னா ஃபஸ்ட்டு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் பைலட்னு சொன்னாங்க. பைலட்டட் இன் மகாராஷ்டிராவில் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. மகாராஷ்டிரா. It gives hyperlocal weather-based advices to smallholder farmers using via எது மூலியமான வாட்ஸ்அப் பாட்ஸ் மூலிமா இப்போ அந்த லொக்கேஷனில் என்ன வெதர் இருக்குது, என்ன மாதிரியான கண்டிஷனில் என்ன மாதிரியான இட்ஸ் மீன்ஸ் என்ன மாதிரியான அக்ரிகல்ச்சர் பண்ணால் இன்னும் அதிகமாக விளைச்சல் இருக்குமோ அதை வந்து வியா வாட்ஸ்அப் பாட்ஸ் மூலிமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா அதை அறிஞ்சு சொல்கிறதுக்கு வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. The initiative is backed by the Monsoon Mission 3 and aims for national rollout. Integrates with the India's upcoming Monsoon GPT Climate AI platform. இதை வந்து அப்கமிங்காக வரதுக்கு வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஐசிஆர்ஐ எஸ்ஐடியோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத், தெலுங்கானா. இது எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1972. ஒர்க்ஸ் அக்ராஸ் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்காவுக்கு தாண்டி இது வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கு, ஏஷியாவும் ஆஃப்ரிக்காவிலையும். ஓகேங்களா. மான்சூன் மிஷின் ப்ரோக்ராம் வந்து யார் மூலிமா அதாவது எது கீழே வந்து இது ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே தான் வந்து இந்த மான்சூன் மிஷின் ப்ரோக்ராம் வந்து அதாவது நடத்திட்டு வராங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was appointed as the Myanmar 13th interim prime minister in July 2025. யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூ நியோ சா அப்படின்றவங்க தான் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க பார்த்தாங்கன்னா வந்து ஒரு இன்டரிம் பிரைம் மினிஸ்டர் தான். ஓகேங்களா. இன்டரிம் மீன்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஒரு தேர்தல் நடந்து ஒரு பர்மனெண்ட்டாக ஒருத்தர் போடுற வரைக்கும் இவங்க வந்து இந்த பொசிஷனை வந்து லீட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அவங்க யாருன்னு பார்த்தாங்கன்னா யூ நியோ சா அப்படின்றவங்க தான் வந்து மியான்மரோட நியூலி அனௌன்ஸ்டு இன்டரிம் யூனியன் கவர்மெண்ட். இது மியான்மரோட மிலிட்டரி லீடர் பார்த்தோன்னா மின் ஹாங் ஹிலாங் அப்படின்னக்கூடியதான் வந்து நியூ நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் பீஸ் கமிஷனோட ஹெட்டாக வந்து இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ இதை சேஞ்சஸ் எதனால் பண்ணாங்கன்னா இப்போ அதனுடைய மியான்மரில் பார்த்தோம்னா ஸ்டேட் எமர்ஜென்சியோட முடிஞ்சு 4 years ஆகுது. ஓகேங்களா. அதுதான் அதனால் வந்து இவங்கள வந்து அதாவது அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ அந்த பர்மனெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான எலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் ஃபார் பிளான் ஃபார் டிசம்பர் 2025 வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. மியான்மரோட கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா நே பிடாவ் அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸ் தான் வந்து கேபிட்டல். கரன்சி பார்த்தீங்கன்னா கியாட்னு சொல்லிட்டு. மேஜர் ரிலீஜியஸாக யார் அங்கே அதிகமாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா புத்திசம் பீப்புள்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா சைன்ட் எ டிஃபென்ஸ் MOU மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அட் த 13th JDCC வித் விச் கண்ட்ரி டு பூஸ்ட். என்ன பர்பஸ்க்குன்னா மேரிடைம் செக்யூரிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்தியாவும் ப்ளஸ் வந்து எந்த கண்ட்ரியும் சேர்ந்து. ஓகேங்களா. ஸோ எந்த கண்ட்ரின்னு பார்த்தோம் அப்படின்னா UAE அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட சேர்ந்து தான் வந்து இந்த மேரிடைம் செக்யூரிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு 13th JDCCயை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த அக்ரிமெண்ட் ஆஃப் சைன் எங்கே சைன் பண்ணாங்கன்னா நியூ டெல்லியில் டு ஸ்ட்ரென்தன் த இந்தியா UAEயோட பைலேட்ரல் டிஃபென்ஸை வந்து இன்னும் வலுப்படுத்துறதுக்கும் இந்த இந்தியா UAE பைலேட்ரல் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. டைசன் MOU வந்து பார்த்தோம்னா ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் மேரிடைம் செக்யூரிட்டி அண்ட் டெக்னாலஜி கொலாபரேஷன்ஸ். மெயினாக இது என்ன பர்பஸ் கோசம்னு பார்த்தோம் அப்படின்னா மேரிடைம் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் ஆன்டி பைரசி அண்ட் ஜாயின்ட் ப்ரொடக்ஷன் மெயினான இதுக்கு வந்து இது இந்த பர்பஸ்க்கு தான் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. ஆல்சோ அலைன் வித் இந்தியாஸ் ப்ராடர் இண்டோ பசிபிக் பார்ட்னர்ஷிப். UAEயோட கேபிட்டல் பார்த்தோம்னா அபுதாபி. இவங்களுடைய கரன்சி பார்த்தோம் அப்படின்னா திஹாம் தான் வந்து இவங்களுடைய கரன்சி. UAEயோட கீ எக்ஸ்போர்ட்ஸ் அதாவது மெயினாக என்னென்ன எக்ஸ்போர்ட்ஸ்னா ஆயிலு, கோல்டு, டூரிசம் அதுதான் வந்து மெயினாக UAEயோட எக்ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா INS Himgiri handed over to the Indian Navy in July 2025 is the third stealth frigate of which class. எந்த கிளாஸ்க்கு சேர்ந்தது பார்த்தோம் அப்படின்னா
நீலகிரியோட சேர்ந்தது தான் வந்து ஐஎன்எஸ் இமிகிரி அப்படின்னக்கூடிய ஒரு ஷிப். இந்தியன் நேவியில சேர்ந்த ஒரு ஷிப். ஓகேங்களா. ஸோ ஐஎன்எஸ் இமிகிரி இஸ் த 3rd நீலகிரி கிளாஸ் ஷிப். ஓகேங்களா. இதனுடைய ப்ராஜெக்ட் பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் 17Aன்னு சொல்லுவாங்க. ஸ்டெல்த் ஃப்ரிகேட் பில்ட் பை யார் பில்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா GRSE. ஓகேங்களா. GRSEன்னா என்னன்னா கார்டன் ரிசர்ச் ஷிப் பில்டர் அண்ட் என்ஜினியரிங் லிமிடெட். எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா கொல்கட்டால. ஓகேங்களா. இவங்க தான் வந்து இது பில்ட் பண்ணி கொடுத்துருக்குறது ஐஎன்எஸ் இமிகிரின்னு சொல்லிட்டு. இது வந்து 3rd நீலகிரி கிளாஸ்க்கான ப்ராஜெக்ட் 17க்கான ஸ்டெல்த் ஃப்ரிகேட். ஃபர்ஸ்ட் இமிகிரின்னு பார்த்தோம்னா F-34 சொன்னாங்க. அதை டீகமிஷன் பண்ணது எப்பன்னு பார்த்தோம்னா 2005ல. ஓகேங்களா. ஸோ இந்த ஐஎன்எஸ் இமிகிரி 3rd நீலகிரி கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அட்வான்ஸ்டு சென்சார் AESA ரேடார் பிளஸ் வந்து பிரம்மாஸ் பரக் 8 மிசைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தா இந்தியன் நேவி ப்ராஜெக்ட் 17Aல பார்க்கும்போது இன்க்ளூட் 7 ஷிப் வந்து இதில் இருக்கு. அதில் வந்து GRSE பில்ட் பண்ணது MDL. ஓகேங்களா. ரெண்டு சேர்ந்து GRSEனா கார்டன் ரிசர்ச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ். எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னா கொல்கட்டால. இப்போ நேவியோட சீஃப் யார் இருக்காங்கன்னா அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி அப்படின்றவங்க தான் வந்து இப்போ சீஃபா இருக்காங்க. இந்தியன் நேவியோட ஹெட் குவார்டர் பார்த்தோம்னா நியூ டெல்லி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் இந்தியன் கிளீன் டெக் ஃபிம் secured 38 million from German bank to build 2 compressed biogas plants வந்து பண்ணியிருக்காங்க. அது எந்த விச் இந்தியன் கிளீன் டெக் ஃபிம் எந்த கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா CEF குரூப் அப்படின்னு கூடிய ஒரு கம்பெனி தான் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ யூரோ பார்த்தோம் அப்படின்னா 38 மில்லியன். ஓகேங்களா. ஸோ இந்த CEF குரூப் ரிசீவ் மேஜர் ஃபண்டிங் ஆஃப் சிபிசின்றது ஒன்றும் இல்லை compressed biogas plants to process அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் இன்டு பயோகேஸ். அக்ரினா முனிசிபல் வேஸ்டேஜ்ல இருந்து. ஓகேங்களா. அக்ரி வேஸ்ட் முனிசிபல் வேஸ்ட்ல இருந்து பயோகேஸை வந்து அதாவது பயோகேஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த இது வந்து ஃபண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த மூவ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் SATAT இனிஷியேட்டிவ் ஃபார் கிளீன் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல்ஸ், அதாவது ஃபியூல்ஸ்க்கான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸாக வந்து இது வந்து இருக்கும். ஓகேங்களா. 2 பிளான்ஸ் வாஸ் செட்டப். 2 பிளான்ட் வந்து செட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. பார்ட் ஆஃப் பிளான் ஃபார் 22 அக்ராஸ் இந்தியாவில். ஓகேங்களா. சச் இந்த எஃபோர்ட்ஸ் மூலயமா சர்க்குலர் எக்கனாமி அண்ட் சஸ்டைனபிள் ஃபியூலுமே வந்து இன்னும் அதிகமாக ப்ரொமோட் பண்ண முடியுது. SATAT வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்க? லான்ச் பை மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம். எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2018ல. ஓகேங்களா. பயோகேஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் மூலியமா குக்கிங் பவர் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து இந்த பயோகேஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக ரினியூவபிள் எனர்ஜி டெக்கில் வந்து மெயினாக இப்போ யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்லை லீடர் பொசிஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி தான் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் லீடர் பிளேஸில் வந்து இருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which satellite was jointly launched by ISRO and NASA in July 2025 for advanced Earth observation. எந்த சேட்டலைட் வந்து லான்ச் பண்ண போகுது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் வந்து இஸ்ரோவும் பிளஸ் வந்து அமெரிக்காஸ் வந்து நாசா ரெண்டு நாடுகளும் சேர்ந்து ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ண போறாங்க. என்ன பர்பஸ்க்குன்னா அட்வான்ஸ் எர்த் அப்சர்வேஷனை பார்க்கறதுக்கு. ஓகேங்களா. அந்த சேட்டலைட்டோட நேம் பார்த்தோம் அப்படின்னா நிசார்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் டியூவல் ரேடார் சேட்டலைட். ஓகேங்களா. இது வந்து சாரி எல் அண்ட் எஸ் பேண்ட் வந்து சேர்ந்த சேட்டலைட்டு. எப்போ லான்ச் ஆன் எதில் லான்ச் பண்ண போனால் GSLVல தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. GSLV F-16 அப்படின்னு கூடிய ஒரு சேட்டலைட்டை தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இட் எனபிள்ஸ் ஹை ரெசல்யூஷன்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து ஹால் வெதர் எல்லா வெதர் கண்டிஷன்ஸ்லையும் ப்ளஸ் வந்து டே அண்ட் நைட் இமேஜிங் எவ்ரி 12 days ஃபார் ஈகோசிஸ்டம்ஸ் ட்ரையோஸ்பியர் அண்ட் ஜியோ ஹசார்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லா கண்டிஷன்ஸுமே வந்து இது எனபிள் ஆகிறதுக்கோசரம் எல்லாம் டிசைன் பண்ணி இந்த சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஜாயின்ட்லி டெவலப்டு பை நாசா அண்ட் இஸ்ரோ. இதோட ஒர்த் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ பார்த்தோம்னா 1.5 பில்லியன் வந்து இதனுடைய ஒர்த் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் மட்டும் பண்ணியிருக்கிறது. இஸ்ரோவோட ஹெட் குவார்டர் பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர் கர்நாடகா. நாசான்றது பார்த்தோன்னா யூஎஸ்ஏவோட ஸ்பேஸ் ஏஜென்சி. ஹெட் குவார்டர் எங்கே இருக்குன்னா வாஷிங்டன் டிசியில். GSLVன்றது ஒன்றும் இல்லை ஜியோ சின்க்ரோனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். எந்த விஷயம் பார்த்தோம்னா F-16 கூடிய ஓகேங்களா. எங்கே லான்ச் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோம்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரில் ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who has assumed charge as the new vice chief of army staff, அதாவது VCOSனா வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் இன் ஆகஸ்ட் 2025. யாரை வந்து சார்ஜாக பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோம்னா லெப்டினன்ட் ஜெனரல் புஷ்பேந்திர சிங் அப்படின்றவர் தான் வந்து ஆர்மி ஸ்டாஃபோட சீஃபாக வந்து பண்ண போகிறாங்க புதுசாக. ஓகேங்களா. இவர் பார்த்தோம் அப்படின்னா
commissioned into parachute regiment in 1987, became VCOAS, அதாவது வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபா வந்து பண்ண போறாங்க. ஓகேங்களா? he served as a மேஜர் ஆப்பரேஷன்ஸ். என்னென்ன ஆப்பரேஷன்ஸ்லாம் வந்து இவரு வந்து அவரோட பங்குகள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தந்த ஆப்பரேஷன்ஸ் PAWN பவன் ஆப்பரேஷன், மெக்டூட் ஆப்பரேஷன், ஆர்ச்சிட், ஸ்னோ, லெபார்ட் ஆப்பரேஷன் சொல்லிட்டு ஒரு சில ஆப்பரேஷன்ஸ்லாம் வந்து இவர் வந்து அதனுடைய பங்குகள் எல்லாமே இருக்கு. சரிங்களா? அதுல இருந்தவர் தான் வந்து இவரு புஷ்பேந்திர சிங் அப்படின்றவர். ஓகேங்களா? ப்ரீவியஸ்லி பார்த்தோம் அப்படின்னா, டைரக்டர் ஜெனரல் ஆப்பரேஷனல் லாஜிஸ்டிக்ஸோட டிஜியாவும் இருந்திருக்காரு. ஓகேங்களா? இவர் அது இல்லாம ஏவிஎஸ்எம் இன்னொன்னு சேனா மெடல் ஃபார் டிஸ்டிங்கிஷ் சர்வீஸ் பல சர்வீஸ்ல பண்ணதுக்கோசரம் இவருக்கான அவார்ட்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. இந்தியன் ஆர்மி சீஃப் இப்ப யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் மனோஜ் பாண்டே அப்படின்றவங்க. ஆர்மியோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லி. ஓகேங்களா? VCOAS என்று பார்த்தோம்னா, 2வது ஹையஸ்ட் போஸ்ட் இந்த ஆர்மி ஹையரார்க்கில வந்து 2வது ஹையஸ்ட் போஸ்ட் தான் வந்து இந்த வைஸ் சீஃப். ஓகேங்களா? ஆப்பரேஷன் மெக்டூட் அப்படின்றது வந்து என்ன மாதிரியான ஆப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, சிஎச்ஐ கிளேசியரோட கண்ட்ரோல் ஆப்பரேஷன் தான் வந்து இந்த ஆப்பரேஷன் மெக்டூட்ன்ற ஆப்பரேஷன். அதில வந்து இவருமே வந்து ஒரு பார்ட்டா இருந்திருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஹூ ஆத்தர்ட் த புக் த மேன் ஹூ பிகேம் சினிமா? திலீப் குமார். ஓகேங்களா? ரிலீஸ்டு இன் மே 2025. யார் ஆத்தர் பார்த்தோம் அப்படின்னா, அசோக் சோப்ரா தான் வந்து இந்த புக்கோட ஆத்தர். ஓகேங்களா? ஸோ த புக் டீட்டெயில்ஸ் திலீப் குமார் கான்ட்ரிபியூட்டட் டு த இந்தியன் சினிமாவுக்கும் இன்னொன்று வந்து மெத்தட் ஆஃப் ஆக்டிங், அதாவது இந்தியாவோட சினிமாஸ்க்கும் ப்ளஸ் வந்து அந்த இந்தியா சினிமாஸில் இருக்கக்கூடிய ஆக்டிங்ஸை வந்து பிரதிபலிக்கும் அதன் மூலியமா அதனுடைய கான்ட்ரிபியூஷனாக தான் வந்து இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் இந்தியா தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ திலீப் குமார் ஆனர்ட் இவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து தாதா சாஹிப் பாக்லே வந்து பத்ம விபூஷன் அவார்டுமே வந்து இவர் வந்து வாங்கியிருக்கிறாரு. ஓகேங்களா? இவர் பார்த்தோம் அப்படின்னா ட்ராஜடி கிங் ஆஃப் பாலிவுட் அப்படின்னுமே சொல்றாங்க. ஓகேங்களா? எப்போ பிறந்தாருன்னா 1922ல இறந்தது பார்த்தோன்னா 2021. பத்மா அவார்ட்ஸ் ஆர் த இந்தியாவோட டாப் சிவிலியன் ஆனர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, த சாக்ஷம் நிவேஷக் 100-day campaign launched in July 2025 to help claim unclaimed dividend is by அதாவது டிவிடெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஸ்டாக்ஸோட ஒவ்வொரு கம்பெனியோட ப்ராஃபிட் 3 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் ப்ராஃபிட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓகேங்களா? விச் மீன்ஸ் அந்த ஆனுவல் ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட் மூலயமா அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஒரு சில கிளைம் வந்து நமக்கு கொடுப்பாங்க டிவிடெண்டா. ஓகேங்களா? அது வந்து அந்த கம்பெனி சைடில் தான் டிசைட் பண்ணுறது. ஸோ அந்த இதை வந்து கிளைம் அன்கிளைம் டிவிடெண்ட்ஸ் எல்லாமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது அதை கிளைம் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ எப்படி சொல்றேன்னா, ஒரு சில டிவிடெண்ட்ஸ் வந்து லாங் டேஸ்ல வந்து கிளைம் பண்ணாமே இருப்பாங்க. அதான் அன்கிளைம் டிவிடெண்ட் சொல்லுவாங்க. அதை வந்து கிளைம் பண்றதுக்கு இந்த 100-day கேம்பெயின் மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. சாக்ஷம் நிவ்ஷேக் அப்படின்னு கூடியது. ஓகேங்களா? யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா IEPFA அப்படின்றவங்க. ஓகேங்களா? IEPFA என்று பார்த்தோம்னா இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அவங்க தான் வந்து இந்த அத்தாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் தான் வந்து அவங்களுக்கு அண்டர்ல தான் வந்து இந்த IEPFA வந்து ரன் ஆகுறது. அவங்க தான் வந்து இந்த புதுசா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கேம்பெயின் பார்த்தோம் அப்படின்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் இன் கிளைமிங் அன்கிளைம்டு டிவிடெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிளைம் பண்றதுக்கு வந்து இந்த புதுசா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபண்ட் அப்டேட்டிங் KYC அப்டேட் பண்றதுக்கும். ஓகேங்களா? இந்த கேம்பெயின் பார்த்தோம்னா ஜூலை 28 to November 6, 2025 வரை நடக்குது. மெயினான ஃபோக்கஸ் பார்த்தோம்னா, பீப்புளுக்கு வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸியும் ப்ளஸ் வந்து பிரிவென்டிங் ஐடில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு IEPF வந்து அதாவது ரொம்ப நாளா ஐடிலா இருக்கிறது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாம இருக்கிறதுக்கு பிரிவென்ட் பண்றதுக்கு எல்லாமே வந்து இந்த கேம்பெயின் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எப்போ செட் பண்ணியிருக்காங்க இந்த IEPFA பார்த்தோம்னா 2016 கம்பெனிஸ் ஆக்ட். இதனுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லி. மினிஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா அருண் கோயல். ஓகேங்களா? KYCன்றது நோ யுவர் கஸ்டமர்ன்றது தான் வந்து KYC. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வேர் 3 நியூ ஆன்ட்லியன் இன்செக்ட் ஸ்பீசிஸ் டிஸ்கவர்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா ஜூலை 2025. எங்க வந்து ஒரு 3 ஸ்பீசிஸ், அதாவது நியூ ஆன்ட்லியன் இன்செக்ட் ஸ்பீசிஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. 3 ஆன்ட்லியஸ். ஓகேங்களா? அது எங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, கேரளால வெஸ்டர்ன் காட்ஸ்ல தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது நியூ ஸ்பீசிஸ். ஓகேங்களா? சயின்டிஸ்ட் ஃப்ரம் திரிஷூர் SERL ஃபவுண்ட் இண்டோபால்பஸ் பேரடஸ், அதாவது அந்த ஸ்பீசிஸோட நேம் பார்த்தோம்னா இண்டோபால்பஸ் பேரடஸ், பால்பஸ் கான்ட்ரேரியஸ் அண்ட் ஸ்டெனரஸ் ஹார்பியா அப்படின்னு கூடிய ஒரு இன்செக்ட் ஸ்பீசிஸ் தான் வந்து 3 இன்செக்ட்
ஸ்பீசிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது பப்ளிஷ்ட் இன் ஜர்னல் ஆஃப் இன்செக்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ். இது எங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா, கேரளால வெஸ்டர்ன் கேட்ஸ்ல. ஓகேங்களா? கேரளாவோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம். வெஸ்டர்ன் கட்ஸ் வந்து யுனெஸ்கோவோட வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட். ஓகேங்களா? சீஃப் மினிஸ்டர் யார் இப்போ கேரளா இருக்காங்க பார்த்தீங்கன்னா பினராயி விஜயன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which day commemorating enactment of law protecting முஸ்லிம்ஸ் உமன்ஸ் ரைட் இஸ் செலிப்ரேட் ஆகஸ்ட் 1ல வந்து செலிப்ரேட் பண்றோம். ஸோ அது எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீமோட உமன்ஸ் ரைட்ஸ் டேவா வந்து நம்ம அன்னைக்கு அப்சர்வ் பண்றோம். ஓகேங்களா? இது என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எப்ப இருந்து பார்த்தோம்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் மேரேஜ் ஆக்ட் 2019, அதாவது ட்ரிபிள் தலாக்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள் தலாக் மீன்ஸ் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா இப்போ ஒய்ஃப் ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸ் பண்ணணும்னா 3 டைம்ஸ் வந்து தலாக்னு சொல்லிட்டு 3 டைம்ஸ் சொன்னாலே வந்து அது வந்து டிவோர்ஸ்ன்றதுக்கான மீனிங் அப்படின்ற மாதிரி பிஃபோர் இருந்தது. ஸோ அது வந்து ஒரு பெண் உரிமையை வந்து பறிக்கிற மாதிரி இருந்ததுனால ஸோ அவங்க வந்து இந்த இந்த ஆக்ட் மூலியமா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் மேரேஜ் ஆக்ட் 2019 அந்த அமெண்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணி இதை வந்து முழுக்க முழுக்க க்ளோஸ் பண்ணாங்க. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த ஆக்ட் ரிமனைஸ் இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் இன் இந்தியா எம்பவரிங் முஸ்லீம் உமன். இது வந்து ஃபர்ஸ்ட் 2019 ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்றது பார்த்தோம் அப்படின்னா 2020ல இருந்து, அதாவது இந்த ட்ரிபிள் தலாக் முறையை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர்ட் ட்ரிபிள் தலாக் அன்கான்ஸ்டிடியூஷனல் இன் 2017 லீடிங் டு த லாஸ் பேசேஜ். ஓகேங்களா? இதை வந்து ஃபுல்லா இது பண்ணிட்டாங்க. அதாவது அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு உமன்ஸோட ஒரு ரைட்ஸை வந்து கொடுத்தது எப்போ ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா 2020ல இருந்து அப்சர்வ் பண்ணாங்க. ஆகஸ்ட் 2025 பார்த்தோம்னா 6th அப்சர்வன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 8th காமன்வெல்த் யூத் கேம்ஸ் 2027 டு ஃபியூச்சர் பிக்கஸ்ட் பாராஸ்போர்ட் ப்ரோக்ராம் yet will be hosted by எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா மால்டா பிளேஸ்ல தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க. 8th காமன்வெல்த் யூத் கேம்ஸ் 2027ல நடக்க போறது. ஓகேங்களா? இதுல பார்த்தோம் அப்படின்னா ஓவர் 1000 அத்லட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க 14 to 18 இயர்ஸ் ஏஜ்ல. ஃப்ரம் எத்தனை கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தோம்னா 74 கண்ட்ரிஸ்ல இருந்து வந்து பண்ண போறாங்க. சரிங்களா? 2 அத்லட்ஸ் வில்லேஜ் ஆர் செட்டப் இன் மால்டாலையும் இன்னொன்று வந்து கோசோம் ஐலாண்ட் அந்த பிளேஸ்ல வந்து செட்டப் பண்ண போறாங்க. ஓகேங்களா? இந்த எடிஷன் பார்த்தோம்னா லார்ஜஸ்ட் பேராஸ்போர்ட் ப்ரோக்ராமுமே வந்து இந்த சிஒஜி ஹிஸ்ட்ரி இந்த கேம்ஸ்லேயே வந்து லார்ஜஸ்ட் பேராஸ்போர்ட் ப்ரோக்ராம் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன். ஓகேங்களா? இந்த மால்டாக்கோட கேபிட்டல் பார்த்தோம்னா வெலேட்டா, கரன்சி பார்த்தீங்கன்னா யூரோ. காமன்வெல்த் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஹெட் குவார்டர் பார்த்தோம்னா லண்டன், யூகே, யுனைடெட் கிங்டம்ல இருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் கம்பெனி ரேங்க்ட் ஆஸ் இந்தியாஸ் டாப் ஆன் த ஃபார்ச்சூன் குளோபல் 500 2025 அட் த 88th ஸ்பாட்ல வந்து டாப் 500ல 88th பிளேஸ்ல வந்து இருக்கக்கூடிய கம்பெனி, இந்தியாவோட கம்பெனி எந்த கம்பெனின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட், RIL ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் தான் வந்து 88th பிளேஸ் வந்து இருக்கிறது ஃபார்ச்சூன் குளோபல் 500 பிளேஸ்ல. ஓகேங்களா? நமக்கே தெரியும் ரிலையன்ஸோட யார் இப்போ ரிலையன்ஸோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி. ஃபீச்சர் ஃபார் த 22nd அதாவது 22வது முறையாக வந்து இந்த பிளேஸில் வந்து பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா ரிலையன்ஸ் பார்த்தோன்னா டாலர் பேஸில் 114.12 பில்லியன். ஓகேங்களா? ஸோ வால்மார்ட் ரிட்டைன்ட் ஃபர்ஸ்ட் குளோபல் அதாவது அந்த ஃபார்ச்சூனில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது வால்மார்ட். 10 இந்தியன் கம்பெனிஸ் வந்து மேட் த 2025 லிஸ்ட்டில் வந்து 10 இந்தியன் கம்பெனிஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கிறது. ஓகேங்களா? லார்ஜஸ்ட் ப்ராஃபிட் இயர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுதி ஆரம்கோ அப்படின்றவங்க. ஓகேங்களா? இந்தியாவோட டெப்ட் பார்த்தோம்னா ஐசிஐசிஐ பேங்க், SBI இம்ப்ரூவ்ட் டு 163rd பிளேஸ்ல வந்து இருக்கிறது. ஓகேங்களா? ரிலையன்ஸோட ஹெட் குவார்ட்டர் மும்பை, மகாராஷ்டிரா. LIC வந்து நம்ம இந்தியாவோட லார்ஜஸ்ட் இந்தியன் இன்சூரர். ஃபார்ச்சூன் மேகசின் வந்து எப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஃபோன் பண்ணது 1929ல. ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Indian state appointed SP Goyal as its 7th Chief Secretary under CM Yogi Adityanath in July 2025? எந்த இந்தியன் ஸ்டேட் பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் தான். ஓகேங்களா? உத்தரப்பிரதேஷ் தான் வந்து SP கோயல். யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து 1989 இயர் சேர்ந்த ஒரு பேட்ச் IAS ஆஃபீஸர்ஸ். ஓகேங்களா? அவர் ப்ரீவியஸ்லி அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியாகவும் இருந்திருக்காரு. இவருக்கு முன்னாடி SP கோயல் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா மனோஜ் குமார் சிங் அப்படின்றவர் தான் வந்து இருந்தாங்க. ஓகேங்களா? அவருடைய ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் இவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? உத்தரப்பிரதேஷோட கேபிட்டல் பார்த்தோம்னா லக்னோ. இப்போ CM யார் இருக்காங்கன்னா யோகி ஆதித்யநாத்.
ஓகேங்களா. ஃபேமஸ் பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா தாஜ்மஹால் வாரணாசி ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் NCDCன்னு சொல்லுவாங்க. நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் காட் அ கிராண்ட் இன் எய்ட் ஹவு மச் ஃபார் 2026லேருந்து 29க்குள்ள எவ்வளோ அமௌண்ட் வந்து வச்சிருக்காங்க, அதாவது அந்த கிராண்ட் அண்ட் எய்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 2000 crore ஓகேங்களா. இந்தியாவோட நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனுக்கு ஓகேங்களா. ஸோ யூனியன் கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2000 crore வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த NCDCக்கு ஓவர் 4 இயர்ஸ்க்கு, அடுத்த 4 இயர்ஸ்க்கு ஓகேங்களா. ஸோ பர் இயருக்கு பார்த்தோம் அப்படின்னா 500 crore படி 2000 crore வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய மெயின் முக்கியமாக பார்த்தோம்னா டு சப்போர்ட் லோன்ஸ் டு PSEs அண்ட் அதர் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு ஓகேங்களா. என்ஹான்சிங் கிரெடிட் ஃபார் என்னென்ன பர்பஸ்க்குன்னா அக்ரிக்கு, ப்ளஸ் வந்து டெய்ரி மில்க் ப்ராடக்ட்டுக்கு, ப்ளஸ் ஃபிஷரிஸ்க்கு, ப்ளஸ் வந்து டெக்ஸ்டைல்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சில செக்டார்ஸ்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. NCDC கேன் லெவரேஜஸ் these grants to raise 20,000 crore from markets, over 2.9 crore member in 13,288 பேக்ஸ் டு பெனிஃபிட்ஸ். இதில் NCDC வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 1963 அண்டர் எந்த ஆக்ட் படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆக்ட் 1962 படி ஓகேங்களா. இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம்னா நியூ டெல்லி ஓகேங்களா. இப்போ NCDCயோட MDயா யார் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா பங்கஜ் குமார் பன்சல் அப்படின்றவங்க தான் வந்து இருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Indian regulator extended the deadline to implement the new nomination framework for mutual funds and demat accountsக்கு ப்ளஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு டெட்லைன், அதாவது நியூ நாமினேஷன் வந்து ஒவ்வொரு இதுலையும் நாமினேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் போகிறோம்னா அதுக்கு நாமினேஷன் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் ப்ளஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதில் எல்லாத்துக்குமே வந்து நாமினேட் பண்ணுறதுக்கான ஃப்ரேம் ஒர்க் வந்து அந்த டெட்லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அது யார் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அதுக்கான அத்தாரிட்டி பார்த்தோன்னா செபி வந்து கொடுத்துருக்கு ஓகேங்களா. இப்போ புதுசாக வந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான டைம் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. செபி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. செபி எக்ஸ்டெண்டட் த டெட்லைன் ஃபார் நாமினேஷன் ஃப்ரேம்வொர்க் ஆகஸ்ட் 8 ஃபேஸ் 2 ஓகேங்களா. டிசம்பர் 15 பார்த்தோன்னா ஃபேஸ் 3 வச்சிருக்காங்க. ஈஸிங் ப்ராசஸ் ஃபார் இன்வெஸ்டர்ஸ்க்கு த சிஸ்டம் மேக்கிங் நாமினேஷன் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் டிமேட் அக்கௌண்ட்ஸ் ஈஸியர் அண்ட் ஆப்ட் அவுட் அக்சசிபிளாக இருக்கிறதுக்கு ஓகேங்களா. செபியோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா மும்பை. எப்போ செட்டப் பண்ணது பார்த்தீங்கன்னா 1992 ஓகேங்களா. செபியோட கரண்ட் சேர்மன் பார்த்தீங்கன்னா மதாபி புரி புஜ் அப்படின்றவர் தான் வந்து இப்போ செபியோட கரண்ட் சேர்மன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபீல்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் விச் கண்ட்ரி ஹோஸ்ட் த 32nd சிம்பெக்ஸ் 32nd ஓகேங்களா 32வது சிம்பெக்ஸ் எக்ஸசைஸ் வித் தென் இந்தியன் நேவி இன் ஜூலை 2025. அப்போ இந்தியாவோட சிம்பெக்ஸ் எக்ஸசைஸ் வந்து எந்த கண்ட்ரியோட பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த கண்ட்ரியோட பண்ணுறோம், எந்த இடத்துல கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்கப்பூர் ஓகேங்களா. ஸோ இந்தியாவும் சிங்கப்பூரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு மேரிடைம் எக்ஸசைஸ், பைலேட்ரல் எக்ஸசைஸ் தான் வந்து சிம்பெக்ஸ் அப்படின்னக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நேம் ஓகேங்களா. எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தாலுமே சிங்கப்பூரில். இது எத்தனாவது எடிஷன் பார்த்தோம்னா 32nd ஓகேங்களா. ஸோ இந்தியா சைடில் இந்தியா சார்பாக பார்த்தோம் அப்படின்னா INS சாத்புரா, டெல்லி, கில்டன் அண்ட் சக்தி. அதே சிங்கப்பூர் சார்பாக பார்த்தோம்னா RSN விஜிலண்ட் அண்ட் சுப்ரீம் வந்து அதில் வந்து டுக் பார்ட், அதாவது அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஓகேங்களா. சிம்பெக்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க 1994 வந்து ஸ்டார்ட் ஆனது ஆஸ் எக்ஸசைஸ் லயன் கிங். இட் இஸ் அ லாங்கஸ்ட் ரன்னிங் இந்தியன் நேவல் பைலேட்டரல் ஓகேங்களா. ப்ரொமோட்ஸ் என்ன பர்பஸ்க்கோசரம் அப்படின்னா இன்டர் ஆப்பரபிலிட்டி ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் மேரிடைம் செக்யூரிட்டி இந்த இண்டோ பசிபிக் இடையே இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி ப்ளஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. சிங்கப்பூரோட கேபிட்டல் வந்து சிங்கப்பூர் சிட்டி. பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் வாங் அப்படின்றவங்க ஓகேங்களா. சிங்கப்பூரோட கரன்சி பார்த்தோன்னா சிங்கப்பூர் டாலர். இந்தியன் நேவியில் வந்து INSன்றது வந்து ப்ரிஃபிக்ஸாக வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா த சாக்ஷம் நிவ்ஷேக் 100-day கேம்பெயின் லான்ச் இன் ஜூலை 2025 டு ஹெல்ப் கிளைம் அன்கிளைம் டிவிடன்ஸான கிளைம் பண்ணுறதுக்கான லான்ச் பண்ணது வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களும் வந்து கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஆப்போட லிங்க்கும் டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எவ்ரி திங் கோஸ் வெல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா
ஆகஸ்ட்டோட 3, 4, 5க்கான 3 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம கண்டிஷனியா லாஜிக்ஸ் ஆப் யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணா கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். சரிங்களா? பேங்க் எக்ஸாம் இப்ப கன்டினியூஸா வந்துட்டே இருக்கு. சரிங்களா? அப்கமிங் பேங்க் எக்ஸாம்ஸ் ஃபுல்லா பிரிப்பரேஷன் பண்றதுக்கு மறக்காம நம்ம எலைட் பாஸ வந்து வாங்குங்க. சரிங்களா? இந்த எலைட் பாஸ்ல பார்த்தோம்னா, பேங்க் எக்ஸாம்க்கு தேவையான எல்லாமே வந்து ஒரு ஒன் ஷாட்டா வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே கிடைக்கும். ஆப்டிட்யூட்லேருந்து இங்கிலீஷ், ரீசனிங் எல்லா பேங்கோட பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ், மார்க் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு ஃபுல் பேங்கிங்க்கான கன்டென்ட் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே கிடைக்கும் இந்த எலைட் பாஸ்ல. ஸோ மறக்காம எலைட் பாஸ் வாங்குங்க. சரிங்களா? எலைட் பாஸ்க்கு வந்தீங்கன்னா KR35ன்ற கூப்பன் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு இன்னுமே பிரைஸ் ரிடக்ஷன் இருக்கும். மறக்காம கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, CA15 என்ற கூப்பன் யூஸ் பண்ணாலுமே கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் உங்களால அவைல் பண்ண முடியும். வித் லோ பிரைஸ்ல. மேகசின்ஸ், மந்த்லி மேகசின், மந்த்லி பூஸ்டர்ன்னு சொல்லிட்டு எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கான டெலகிராம் குரூப்புமே வந்து இருக்கு. சரிங்களா? கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். மறக்காம நம்ம டெலகிராம் சேனலுமே ஜாயின் பண்ணுங்க. டெலகிராம் சேனல்ல பார்த்தோம் அப்டின்னா, டெய்லி வந்து குயிஸ்மே கண்டக்ட் பண்றோம். பிளஸ் வந்து அப்டேட்ஸுமே வந்து நம்ம டெய்லியுமே குடுத்துட்டே இருக்கோம். என்னென்ன அப்டேட்ஸ் பார்த்தோம்னா, எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாச்சும் நம்ம கன்டென்ட் ஏதாச்சும் போட்டோம்னா, அந்த கன்டென்ட்டுக்கான அப்டேட்டுமே வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அப்படி இல்லைனாலுமே நம்ம டெலகிராம் சேனல்ல வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அது இல்லாம எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன், ரிசல்ட் ஏதாச்சும் அப்டேட்ஸ் ஏதாச்சும் எக்ஸாம் ரிலேட்டடான கன்டென்ட்ஸ்க்கான அப்டேட்ஸுமே வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ மறக்காம நம்ம டெலகிராம் சேனலுமே வந்து ஜாயின் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். சரிங்களா? வாங்க இன்னைக்கான கொஸ்டின்ஸ் போகலாம். சரிங்களா? வாட் இஸ் த பர்ப்பஸ் ஆஃப் த ஆர்பிஐ நியூலி எஸ்டாப்ளிஷ்ட் 30 மெம்பர் ரெகுலேட்டரி ரிவ்யூ செல்? 30 மெம்பர் குழுவ சேர்ந்த ஆர்ஆர்சி ஓகேங்களா? அதாவது ரெகுலேட்டரி ரிவ்யூ செல் மூலியமா பண்ண அந்த பர்ப்பஸ் என்ன? ஆர்பிஐயோட புதுசா எஸ்டாப்ளிஷ் பண்ண அந்த ஆர்ஆர்சியோட பர்ப்பஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பீரியாடிக்கலி ஸ்ட்ரீம்லைன் அண்ட் சிம்ப்ளிஃபை ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ். ஆர்பிஐல இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபுல்லாவே வந்து அதாவது ஆல்ரெடி இருந்த பழைய ரூல்ஸ வந்து இப்ப அப்டேட்ஸ்க்கு வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணலாம், என்னென்ன கொண்டு வரலான்னு சொல்லி கொண்டு வந்தது தான் வந்து இந்த 30 மெம்பர் ரெகுலேட்டரி ரிவ்யூ செல் ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்ஆர்சின்றது வந்து ஒரு பெர்மனன்ட் இன்டர்னல் செல் எஸ்டாப்ளிஷ் டு ஐடென்டிஃபை அண்ட் ரிமூவ் அவுட்டேட்டட் ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ். ஆர்பிஐ அண்டர்ல இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏத்த மாரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அவுட்டேட்டட் அதாவது முடிஞ்ச அதாவது அது இப்ப செயல்படாம எக்ஸ்ட்ராவா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரூல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி எக்ஸ்ட்ராவான ஒரு நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபார் என்ஷூரிங் ஒன்லி ரிலவெண்ட் அண்ட் கன்சியூமர் ஃபோக்கஸ்டு நார்ம்ஸ் ரிமைன் ஓகேங்களா? இட் இஸ் mandate to review and rationalize 8,000 existing rules targeting a reduction to about 3,000 efficient regulations. இதை வந்து ரெடியூஸும் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா? The cell will access regulatory framework every இது எத்தனை வருஷத்துக்குன்னா 5 to 7 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த ரெகுலேஷன்ஸ் வந்து அதாவது அந்த ரிவ்யூ எடுத்து அதில் ஏதாச்சும் அப்டேட் பண்ணுறது இல்லை அவுடேட்டடாக இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுறாங்க ஓகேங்களா? அதுக்கோசரம் உருவாக்கினது தான் இந்த 30 மெம்பரான ஆர்ஆர்சி ஓகேங்களா? ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்பன்னு தெரியும் 1935ல ஓகேங்களா? எங்க மும்பைல ஹெட் குவார்ட்டர் ஓகேங்களா? கரண்ட் கவர்னர் யாருன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. ப்ரீவியஸ் ரிவ்யூ அத்தாரிட்டி இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆர்ஏ 2.0 எப்போ எண்டட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 2022ல வந்து இதுக்கான இது வந்து எண்ட் ஆகிருக்கு ஓகேங்களா? அதாவது அந்த ரூல்ஸ் வந்து எண்ட் ஆகிருக்கு. ஆர்பிஐ ரெகுலேட்ஸ் இந்தியாஸ் பேங்கிங் அண்ட் மானிட்டரி பாலிசி. இது எல்லாமே ரெகுலேட் இந்தியாவோட பேங்கிங்கும் ப்ளஸ் வந்து மானிட்டரி பாலிசியும் வந்து ரெகுலேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பண்ணுறது ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த ஆர்பிஐ நியூ ப்ரொபோசல் ஃபார் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் யூசிபின்னு சொல்லுவாங்க. அதில் யூசிபிக்கு ப்ரொப்போஸ் பண்ண நியூ ப்ரொப்போசல் வந்து ஆர்பிஐ கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹார்மோனைஸ் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா ஃபார் பிஸ்னஸ் அத்தாரைசேஷன் ரிப்ளேசிங் ஓல்டர் நார்ம்ஸ். இப்போ புதுசான நார்ம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஓல்டர் நார்ம்ஸ் இருந்து புது நார்ம்ஸ் என்ன எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா ஃபார் பிஸ்னஸ் ஆத்தரைசேஷனுக்கு ஓகேங்களா? ஸோ ஆர்பிஐ has drafted a unified eligibility criteria for UCB ending financially sound and well managed system in the favor of ECBA norms or business permissions. இதில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா கிரிட்டீரியா இன்க்ளூட் மினிமம் கேபிட்டல் அடிக்கசி எவ்வளோ ப்ளஸ் வந்து என்பிஏ பார்த்தோம் அப்படின்னா பிலோ 3% இருக்கிறதுக்கும் ப்ராஃபிட் ட்ராக் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாமே வந்து மினிமம் கிரிட்டீரியாவாக வந்து வச்சிருக்காங்க. யூசிபி வில் பி கிளாசிஃபைட் இன்டூ
டயர்ஸ் பேஸ்ட் ஆன் த டெபாசிட் சைஸை பொறுத்து அதனுடைய டயர்ஸுமே வந்து கிளாசிஃபைடு ஆகுது. ஓகேங்களா? யூசிபி வந்து பிரைமரியா எதுக்கு வந்து ஒர்க் பண்றாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, அர்பன், மிடில் அண்ட் லோ இன்கம் குரூப்ஸ்க்கு தான் வந்து இந்த யூசிபி வந்து கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இது யூசிபி பார்த்தோம்னா எத்தனை டயர்ஸ்னா 4 டயர்ஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் த டெபாசிட் சைஸை பொறுத்து இந்த டயர்ஸ் எல்லாமே வந்து ஸ்ப்ளிட். ஓகேங்களா? அதாவது அதனுடைய டயர்ஸ் 4 டயர்ஸ். மினிமம் கேபிட்டல் அண்ட் டெபாசிட்ஸ் ரூல்ஸ் அப்ளை ஃபார் சர்டைன் ஆத்தரைசேஷனுக்கு மட்டும்தான் இந்த மினிமம் கேபிட்டல் அண்ட் டெபாசிட் ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகுறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் ஃபீஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிட் ஐசிஐசிஐ பேங்க் announce for UPI merchant transaction via payment aggregators starting on August 2025 இருந்து எவ்வளவு சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஃபீஸ் ஃபார் பேமெண்ட் அக்ரிகேஷன் டு 2 பேசிக் பாயிண்ட்ஸ் வித் எஸ்க்ரோக்கும் 4 பேசிக் பாயிண்ட்ஸ் இந்த நோ எஸ்க்ரோக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்போ இருந்தனா ஆகஸ்ட் 1லேருந்து இது இம்ப்ளிமெண்ட் ஐசிஐசிஐ பேங்க் தான் வந்து பண்ணியிருக்காங்க. சார்ஜஸ் வந்து 2 பேசிஸ் பாயிண்ட்ஸ் per UPI merchant டிரான்சாக்ஷனுக்கு ஒரு UPI merchant வந்து 2 பேசிஸ் பாயிண்ட் ஃபார் பிஏஸ் வித் எஸ்க்ரோ அக்கௌண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் பார்த்தோன்னா 6 டிரான்சாக்ஷன்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் 4 பேசிக் பாயிண்ட்ஸ் per transactions for those without எக்ஸ்ட்ரோக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 rupees 10 தான் வந்து per டிரான்சாக்ஷனுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அதிகமாக போகும்போது. ஓகேங்களா? நோ சார்ஜ் இஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் செட்டில் டைரக்ட்லி இன்டு த மெர்ச்சன்ட்ஸ் ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டாக பண்ணும்போது எந்த சார்ஜஸுமே கிடையாது. ஓகேங்களா? த சார்ஜ் அலைன் வித் மூவ்ஸ் பை பியர் பேங்க்ஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ் டைரக்ட் மெர்ச்சன்ட் செட்டில்மெண்ட்ஸ் இதிலான இன்சென்டிவ்ஸ்மே வந்து இருக்குது. ஓகேங்களா? ஐசிஐசிஐ பேங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1994ல் ஹெட் குவார்ட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா மும்பை. பிஏன்றது பார்த்தோம்னா பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ் ஆக்ட் அஸ் எ இன்டர்மீடியேட்டர். அதாவது ரெண்டுத்துக்கும் நடுவில் இன்டர்மீடியேட்டராக இருக்கிறது தான் வந்து இந்த பிஏஎஸ்ன்னு சொல்கிறது. அதாவது பேமெண்ட் அக்ரிகேட்டர் அஸ்ன்னு சொல்கிறது. யூபிஐ எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2016. ஓகேங்களா? யாருன்னா என்பிசிஐ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? இதில் இந்த பிஏஎஸ் அதாவது இன்டர்மீடியேட்டராக யார் யார் சொல்லுவாங்கன்னா ஃபோன்பே, கூகுள் பே, ரேசர்பேன்றதெல்லாம் வந்து ஒரு இன்டர்மீடியேட்டர். அதாவது நம்ம செலுத்துகிறோம், நம்ம அமௌண்ட் கட்டுறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு பேங்க்குக்கு நான் பே பண்ணுறேன் அப்படின்னா நடுவில் இந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டிஸ் இன்டர்மீடியேட்டர்ஸ் இருந்து டைரெக்டாக வந்து அந்த பேங்க்குக்கு போகிற மாதிரி இன்பிட்வீனில் இருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ லான்ச்சஸ் த UHCPERS நெட்வொர்க் ஃபார் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் இன் ஏசியா பசிபிக். ஓகேங்களா? யார் லான்ச் பண்ணதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மசத்தோ காண்டா ஏடிபி பேங்க், அதாவது ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட பிரசிடென்ட். ஓகேங்களா? அவங்க தான் வந்து லான்ச் பண்ணது UHCPERS நெட்வொர்க் ஃபார் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் பண்ணுறதுக்கு எந்த இடத்துலனா ஏசியா பசிபிக்கு. ஓகேங்களா? இந்த மசத்தோ கண்டா launched the Universal Health Coverage UHC. ஓகேங்களா? Universal Health Coverage Practitioners and Expert Knowledge Exchange and Resource தான் இதுக்கான எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா? UHC PERS. ஓகேங்களா? நெட்வொர்க் in July 2025. The regional platform was created to share innovation for expanding the health coverage. அதாவது ஹெல்த் கவரேஜஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? எஸ்பெஷலி பார்க்கும்போது அண்டர் சர்வ்டு குரூப்ஸ் அண்ட் சப்போர்ட் எக்ஸ்சேஞ்ச் அமாங் மோர் தென் 25 டெவலப்பிங் நேஷன்ஸ். இது வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் டு த டோக்கியோ நாலேஜ் ஹப் வித் மெயின் ஃபோக்கஸ் பார்த்தோன்னா பியர் லேர்னிங் ஃபார் சஸ்டைனபிள் ஹெல்த் சிஸ்டம். ஏடிபின்றது பார்த்தோன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். இதனுடைய ஹெட் குவார்ட்டர் மணிலா பிலிப்பைன்ஸில் இருக்கிறது. ஓகேங்களா? மெயினாக கொண்டு வந்தது பார்த்தோன்னா பேர்லேயே இருக்குது UHC ஹெல்த் கவரேஜஸ் கோர்ஸில் தான் கொண்டு வந்தது. ஓகேங்களா? இவர் மசத்தோ கண்டேன்றது யாருன்னா ஏடிபியோட பிரசிடென்ட் தான். அவர் தான் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் மேஜர் மைல்ஸ்டோன் ரிசல்டட் from the AIFF and Telangana's government's MOU in August 2025. அதாவது AIFF தெலுங்கானா கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு MOU பண்ணியிருக்காங்க. அதனுடைய மேஜர் மைல்ஸ்டோன் என்ன பர்பஸ்ன்னு பார்த்தோம்னா லான்ச் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் FIFA டேலண்ட் அகாடமி ஃபார் கேர்ள்ஸ்க்கு. ஓகேங்களா? எங்கன்னா அட் காச்சிபவுலி ஹைதராபாத்தில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் தான் வந்து இந்த MOUவோட மெயின் மேஜர் மைல்ஸ்டோன். ஓகேங்களா? ஸோ AIFF பார்த்தோம் அப்படின்னா 1937 தான் வந்து ஃபவுண்ட் பண்ணது. இது வந்து ஒரு ஃபுட்பால் கவர்னிங் பாடி இன் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இவங்களும் ப்ளஸ் வந்து தெலுங்கானா கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஓகேங்களா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் FIFA டேலண்ட் அகாடமி ஃபார் கேர்ள்ஸ்ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்டர் FIFA's டேலண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீமுக்கு கீழே இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இதன் மூலயமா பார்த்தோம் அப்படின்னா ட்ரைனிங் எஜுகேஷன், அதாவது ஸ்போர்ட்ஸ்க்கான ட்ரைனிங் எஜுகேஷன் அண்ட் ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஃபார் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் 16, பாய்ஸ் அண்டர் 14 சொல்லிட்டு ஆனுவலி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க வித் ஃபெசிலிட்டிஸ் அட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காச்சிபவுலி ஸ்டேடியத்தில். ஓகேங்களா?
தெலுங்கானாவோட கேபிட்டல் ஹைதராபாத். கேச்சிபவுலின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, டிபிடி அதாவது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் சேவ்டு த இந்தியாஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹவு மச் பிட்வீன் ஃபினான்ஷியல் 15லேருந்து ஃபினான்ஷியல் இயர் 24 வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் வந்து எவ்வளோ டாலர் எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த எப்படி சொல்றதுன்னா, தவறான மூலியமா போகாம எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டிபிடி மூலியமா பார்த்தோம் அப்படின்னா, 4.31 லேக் க்ரோர் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. எந்த இயர்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் இயர் FY 13ல இருந்து FY 24 ஓகேங்களா 24 வரைக்கும் 4.31 லேக் க்ரோர் ஓகேங்களா. ஃபார் இது மூலியமா பார்த்தோம்னா, லீக்கேஜஸ் அண்ட் ரிமூவ்ட் ஃபேக் பெனிஃபிஷியரிஸ் ஃபேக்கா இது பண்றது மத்தது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணியிருக்குது. அதாவது இதன் மூலியமா ஓகேங்களா. இதன் மூலியமா இவ்வளோ அமௌண்ட்டுமே வந்து நம்ம இதுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபினான்ஷியல் 24 மட்டுமே பார்க்கும்போது 82,000 crore வந்து இதன் மூலியமா சேவ் பண்ணியிருக்காங்க. பை எலிமினேட்டிங் ஃபேக் ரேஷன், ஜாப் கார்ட்ஸ் அண்ட் டூப்ளிகேட் பெனிஃபிஷியரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல வந்து ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் குடுத்து பெனிஃபிட்ஸ் அதாவது எடுத்துக்குவாங்க பார்த்தீங்களா? அத எல்லாமே தடுத்து இவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமா, டிபிடி மூலியமா வந்து இவ்வளோ இத வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. இதுல 2024 ஃபினான்ஷியல் இயர் 2024ல மட்டும் பார்க்கும்போது, FY 24ல மட்டுமே 82,000 crore வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. டிபிடி அப்படி எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஜனவரி 2013ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. இதன் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா, பிடிஎஸ் பிளஸ் எல்பிஜி கேஸ், எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு இது எல்லாமே இந்த டிபிடி கீழ வரக்கூடிய மேஜர் ஸ்கீம்ஸ். ஓகேங்களா. ஓவர் 1.85 பில்லியன் வந்து இதன் மூலியமா பெனிஃபிஷியரிஸ் பண்ணியிருக்காங்க. டிபிடி கவர்ஸ் போத் கேஷ் அண்ட் இன் கைண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ன்னு சொல்லிட்டு 2த்தையுமே வந்து கவர் ஆகுது. இது டிபிடில டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ல. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒடிஷாவோட வாட் இஸ் ஒடிஷாஸ் சக்தி ஸ்ரீ இனிஷியேட்டிவ்க்கான என்ன பர்ப்பஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உமன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ற விதமா வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. உமன்ஸ் கேம்பஸ் சேஃப்டி அண்ட் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கிறது தான் வந்து சக்தி ஸ்ரீ. எங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒடிஷா. இதுக்கான ரீல்ஸுமே நம்ம போட்டிருக்கோம். மறக்காம கீழே கொடுத்துருக்கேன். அந்த ரீல்ஸுமே போய் பாருங்க. சரிங்களா. இது பார்த்தோம் அப்படின்னா, லான்ச்டு ஆஃப்டர் த ஹை ப்ரொஃபைல் கேம்பஸ் இன்சிடென்ட் சக்தி ஸ்ரீ. ஒரு இன்சிடென்ட் பயங்கரமான உமன்ஸ் இன்சிடென்ட் ஒன்று நடந்ததுனால, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க சக்தி ஸ்ரீன்னு சொல்லிட்டு. எதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா, டு எய்ம் டு இம்ப்ரூவ் சேஃப்டி, செல்ஃப் டிஃபென்ஸ் அண்ட் சப்போர்ட் ஃபார் உமன்ஸ் கேர்ள்ஸ்க்கோசரம் கொண்டு வந்தது. ஓகேங்களா. அவங்களுடைய சேஃப்டியும் செல்ஃப் டிஃபென்ஸும் பண்றதுக்கு தான் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எத்தனை யூனிவர்சிட்டினா 16 யூனிவர்சிட்டிஸ்லயும் ஓவர் 700 காலேஜஸ்லயுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க கேம்பஸ்ல. ஓகேங்களா. 700 காலேஜஸும் 16 யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாமே இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்கன்னா ஒடிஷால. ஓகேங்களா. என்ன பர்பஸ் எவ்ரி இன்ஸ்டிடியூஷன் வில் ஹேவ் a student led empowerment cell coordinated by women plus மென்டரிங் பை சீனியர் ப்ரொஃபஷனல்ஸ். அதாவது அவங்கள பாதுகாக்கிறது இல்லாம அவங்கள வந்து ஒரு மென்டார் மூலியமா சொல்லி எல்லாமே வந்து கொஞ்சம் கைட் பண்றது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, ஒடிஷாவோட கேபிட்டல் புவனேஸ்வர். இப்ப சிஎம் யார் இருக்காங்கன்னா, மோகன் சரண் மைஷி. அவரு தான் வந்து இந்த ஸ்கீமுமே வந்து லான்ச் பண்ணது. ஓகேங்களா. ஒடிஷால பார்த்தோம்னா மொத்தம் 16 ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து இருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வாட் நியூ ரூல் வில் ஆஸ்திரேலியா இம்ப்ளிமெண்ட் ரிகார்டிங் யூடியூப் ஃபார் சில்ட்ரன் எஃபெக்டிவ் டிசம்பர் 2025ல இருந்து. ஓகேங்களா. என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் லைக் ஆஸ்திரேலியா சைட்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, பேன் சில்ட்ரன் அண்டர் 16 ஃப்ரம் கிரியேட்டிங் யூடியூப் அக்கௌண்ட்ஸ். அதாவது 16 இயர்ஸ்க்கு குறைவா இருக்கிறவங்க வந்து யூடியூப் அக்கௌண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்றது வந்து பேன் பண்றது தான் வந்து இந்த நியூவா ஒரு இம்ப்ளிமெண்ட் வந்து கொண்டு வர போறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியால. ஓகேங்களா. எப்ப இருந்துன்னா டிசம்பர் 2025ல இருந்து. ஓகேங்களா. ஸோ டிசம்பர் 2025 ஆஸ்திரேலியா வில் பேன் எனிஒன் அண்டர் 16க்கு இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு யூடியூப் அக்கவுண்ட் ஜாயினிங் பேன்ஸ் ஆன் டிக்டாக், இன்ஸ்டாகிராம் அண்ட் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ்லுமே வந்து அவங்கள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா பேன் பண்றதுக்கு தான் வந்து இந்த இம்ப்ளிமெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்கன்னா ஆஸ்திரேலியால. ஓகேங்களா. சப்போஸ் இத வயலேட் பண்ணி அவங்க பண்ணாலுமே அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 49.5 மில்லியன் டாலர் வந்து AUD மூலியமா, அதாவது அவங்க கரன்சி மூலியமா ஃபைன் வந்து போட்டிருக்காங்க. சப்போஸ் அந்த ரூல்ஸை வந்து வயலேட் பண்றாங்க அதுக்கப்புறம் தான். ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா கேன்பெரா. இப்போ பிரைம் மினிஸ்டர் யாருன்னா ஆந்தோனி அல்பனீஸ் அப்படின்றவங்க தான் வந்து இப்போ அதனுடைய பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா. கரன்சி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியன் டாலர் AUD. அதுதான் வந்து ஆஸ்திரேலியன் டாலர் தான் வந்து ஆஸ்திரேலியாவோட கரன்சி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா,
when will ISRO launch its first LVM-3 launch vehicle equipped with semi-cryogenic propulsion stage மூலியமா லான்ச் பண்ண போறது. இஸ்ரோ வந்து எப்ப லான்ச் பண்ண போறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 2027ல தான் வந்து லான்ச் பண்ண போறது. சரிங்களா? என்ன எதன் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா semi-cryogenic propulsion stage மூலியமா. ஓகேங்களா? ISRO will launch its upgraded version. ஓகேங்களா? upgraded LVM-3ன்னு சொல்லுவாங்க. GSLV Mk3 ராக்கெட் வித் என்ன மெயினா பார்த்தோம்னா செமி கிரையோஜெனிக் ப்ரொபல்ஷன் ஸ்டேஜ் மூலியமா இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஓகேங்களா 2027ஓட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லேயே வந்து இதை வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த க்ரோர் ஸ்டேஜ் L1110 will be replaced by SC120 செமி கிரையோஜெனிக் ஸ்டேஜ் பவர்டு பை பார்த்தோம்னா என்ன என்ஜின்னா SC2000 என்ஜின் யூசிங் ரிஃபைன்டு கெரோசின் அண்ட் லிக்விட் ஆக்சிஜன் வந்து இதில் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இதன் மூலியமா பார்த்தோம்னா இந்த அப்கிரேட் வெர்ஷனில் வில் பூஸ்ட் பேலோட் அரௌண்ட் 5200 kg இன் GTO அண்ட் கட் லான்ச் காஸ்ட் பார்த்தோம்னா 25% வந்து இதன் மூலியமா காஸ்ட் வந்து கட் ஆகுது. ப்ரீவியஸாக ராக்கெட் லான்ச் பண்ணும்போது கம்பேர் பண்ணும்போது 25% வந்து இதன் மூலிமா லான்ச் காஸ்ட் வந்து கட் ஆகுது 25%. ஓகேங்களா? LVM-3 அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரோவோட மோஸ்ட் பவர்ஃபுல் 3 ஸ்டேஜ் லான்ச் வெஹிக்கல் தான் வந்து LVM-3ன்னு சொல்றது. ஓகேங்களா? ப்ரீவியஸ்லி என்னன்னு சொல்லுவாங்கன்னா GSLV Mk3ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கரண்ட் LVM-3 பேலோட் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ அதனுடைய லோடு வந்து தாங்க முடியும், அதனுடைய வெயிட் பார்த்தோம்னா 4000 kg. ஓகேங்களா? அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 5200 kg வந்து அதனால இது பண்ண முடியும், வெயிட் லிஃப்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இஸ்ரோவோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இப்போ கரண்ட் சேர்மன் யார் இருக்காங்கன்னா சோமநாத் அப்படின்றவர் தான் வந்து இப்போ கரண்ட் சேர்மனாக இருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அட் வாட் ஏஜ் டிட் மலையாளம் கிரிட்டிக் எம்கே சானோ பாஸ் அவே இன் ஆகஸ்ட் 2025ல எந்த ஏஜ் எவ்வளோ ஏஜில் வந்து அவங்க இறந்தாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 96. ஓகேங்களா? இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா எம்கே சானோ இவர் மெயினாக பார்த்தோம்னா மலையாளத்தோட ஒரு அகாடமிக் பயோகிராஃபர்னு சொல்லுவாங்க அண்ட் ஃபார்மர் கேரளாவோட எம்எல்ஏவும் வந்து இவர் இருந்திருக்காரு. இவர் வந்து ஆகஸ்ட் 2025ல வந்து இறந்தார். அவருடைய ஏஜ் பார்த்தோம்னா 96. எங்கன்னு பார்த்தா இறந்தாருன்னா பாசிட்டிவ் ஆனார்னு பார்த்தோம்னா கொச்சியில். ஓகேங்களா? இவர் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மோர் தென் 36 புக்ஸ் வந்து எழுதியிருக்காரு. இன்க்ளூடிங் பார்த்தோம் அப்படின்னா பயோகிராஃபிஸ் நிறைய எழுதியிருக்காரு. லிட்ரரி கிரிட்டிக் அண்ட் வாஸ் ஆக்டிவ் இன் கேரளா கல்ச்சுரல் அண்ட் ரெனைசன்ஸ் மூமெண்ட்ஸ்லுமே வந்து இவர் இருந்திருக்காரு. ஓகேங்களா? இவர் எப்போ பிறந்தாருன்னா 27 அக்டோபர் 1928ல. ஓகேங்களா? ஆலப்புழா கேரளால. ஓகேங்களா? இவர் பார்த்தோம்னா கேரளாவோட ஹையஸ்ட் லிட்ரரி ஹானருமே வந்து இவர் வாங்கியிருக்காரு. என்ன அவார்டு அந்த அவார்டு பார்த்தோம் அப்படின்னா எழுத்தச்சன் புரஸ்கரம் அப்படின்னக்கூடிய ஒரு அவார்டுமே வந்து இவர் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? அது இல்லாமல் கேரளாவோட எம்எல்ஏவும் எப்போ இருந்திருக்காருன்னா எர்ணாகுளம் 1987ல. ஓகேங்களா? அண்ட் வாஸ் எ டீச்சர் அட் மகாராஜா காலேஜ் எர்ணாகுளத்துலையுமே வந்து டீச்சராகவும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which integrated government schemes are focused on strengthening India's textile industry through infrastructure, skill development and export promotion. இந்த மூணுத்தையுமே வந்து அதாவது வலுப்படுத்தணும், மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சமரத், PM மித்ரா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷின் சொல்லிட்டு மூணுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோர்ஸ்லாம் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த 3 கவர்மெண்ட் ஸ்கீம்ஸுமே வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ரன்னிங் கீ ஸ்கீம்ஸ் லைக் PM மித்ரா பார்க்ஸ் டு டெவலப் வேர்ல்டு கிளாஸ் அண்ட் இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் மெகா பார்க்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அக்ராஸ் எத்தனை ஸ்டேட்னா 7 ஸ்டேட்ஸில் அக்ராஸ் 7 ஸ்டேட்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மெயினாக பார்த்தோம்னா டெக்ஸ்டைலை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இதன் மூலயமா பார்த்தோம் அப்படின்னா அட்ராக்டிங் 70,000 crore வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இதில் பண்ணியிருக்காங்க. ஜாப் கிரியேட் மட்டும் பார்த்தோம் எவ்வளோ கிரியேட் ஆகும்னா கிட்டத்தட்ட 2 மில்லியன் எந்த இயர்க்குள்ளன்னு பார்த்தோம் அப்படின்னா 2028க்குள்ள. ஓகேங்களா? ஸோ இதில் சமரத்தன் அதுக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் கெப்பாசிட்டி பில்டிங் இன் டெக்ஸ்டைல் செக்டார். இது வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவாக தான் இது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? நியர்லி பார்த்தோம் அப்படின்னா 3.2 lakh பீப்புள் வந்து இதன் மூலிமா பிளேஸ்மெண்ட் ஓரியன்டட் ட்ரெயினுமே வந்து இதில் கண்டக்ட் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி பார்த்தோம்னா உமன்ஸு, SC/STs அண்ட் ட்ரெடிஷ்னல் செக்டார்ஸ் லைக் ஹேண்ட்லூம் அண்ட் ஜூட்ஸ் வச்சு பண்ணுறாங்க பார்த்தீங்களா டெக்ஸ்டைல், அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்து தான் இந்த சமரத் அப்படின்னக்கூடிய ஒரு ஸ்கீம். இன்னொன்று பார்த்தோன்னா NTTM நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷின். இது 2020லேருந்து 2026 வரையும் என்ன மெயினாக எய்ம் பண்ணி இதை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா குளோபல் லீடர் இன் டெக்னிக்கல்
டெக்ஸ்டைல் ஃபோக்கஸிங் பார்த்தீங்கன்னா, அதில ரிசர்ச் பண்ணி ஸ்கில்லிங் பார்த்தோம்னா 50,000 யூத் அதில இருக்காங்க. டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் இன்க்ளூட் பார்த்தோம். என்னென்ன டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, அட்வான்ஸ்டு ப்ராடக்ட்டா அதன் டெக்ஸ்டைல்ல இருக்கக்கூடிய ஜியோ டெக்ஸ்டைல்ஸ், மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதில இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு ப்ராடக்ட்ட தான் வந்து இந்த NTTMல வந்து பார்க்குறது. ஓகேங்களா? தீஸ் புரோகிராம்ஸ் எய்ம் டூ மாடர்னைஸ் த செக்டர். அதாவது இப்ப இருக்கக்கூடிய மாடர்னைஸ் உலகத்துல வந்து இன்னும் அப்கிரேட் பண்றதுக்கு தான் இது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்கிரீசிங் எக்ஸ்போர்ட்ஸ் டார்கெட் பார்த்தோம்னா 9 லேக் குரோர் வந்து டார்கெட் வச்சிருக்காங்க. எதுக்குள்ளனா 2030க்குள்ள. ஓகேங்களா? அண்ட் சப்போர்ட் ஃபார்ம் டு ஃபைபர் டு ஃபேக்டரி டு ஃபேஷன் டு ஃபாரின் மார்க்கெட்ஸ். மெயினா பார்த்தோம்னா, ஃபார்ம்ல இருந்து ஃபைபரா மாத்தி, ஃபைபர்லேருந்து ஃபேக்டரி, ஃபேக்டரிலேருந்து அந்த ஃபேஷன் கொண்டு வந்து, ஃபேஷன்லேருந்து ஃபாரின் மார்க்கெட்ஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு தான். ஓகேங்களா? அதுக்கு அந்த விஷன மையமா கொண்டு தான் இத ஃபுல்லா வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கிறது. இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கான்ட்ரிபியூட்ஸ் பார்த்தோம்னா, இந்தியாவோட மொத்த ஜிடிபில 2% வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மட்டுமே வந்து ஜிடிபிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்றது. ஓகேங்களா? அண்ட் எம்ப்ளாயீஸ் பார்த்தோம்னா 3.5 crore பீப்பிள் வந்து இப்போ வரை இருக்கிறது. இந்தியாவ பார்த்தோம்னா 6த் லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பண்றதுல வந்து 6த் லார்ஜஸ்ட் பிளேஸ்ல வந்து எக்ஸ்போர்ட்டர்ல வந்து குளோபல் உலக அளவிலேயே வந்து இந்தியா வந்து 6த் பிளேஸ்ல இருக்கிறது. மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸோட ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லி. இதனுடைய மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரிராஜ் சிங் அப்படின்றவர் தான் வந்து டெக்ஸ்டைலோட மினிஸ்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் டிசைனேட்டட் 7 பிரீமியர் அகாடமிக் ஓகேங்களா அண்ட் R&D இன்ஸ்டிடியூஷன் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் COE அண்டர் எந்த மிஷனுக்கு கீழ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் NCMMன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த NCMMக்கு கீழ தான் வந்து இந்த 7 பிரீமியர் அகாடமிக்கும், இன்னொன்னு வந்து R&D இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து ரன் ஆகுறது. ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் ஹஸ் நேம்ட் 4 IITs. என்னென்ன IITன்னு பார்த்தோம்னா, பாம்பே, ஹைதராபாத், ISM தன்பாத், ரூர்க்கி. அது மட்டும் இல்லாம 3 ரிசர்ச் லேப்ஸ் எங்கெங்கன்னா CSIRஓட லேப் வந்து IMMT, NML, இன்னொன்னு NFT, DCன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து அண்டர் NCMக்குள்ள NCMM கீழ டு ஸ்ப்ரெட் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் த கிரிட்டிக்கல் மினரல் ரிசர்ச் வந்து பண்றதுக்கு தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வில் டிரைவ் அட்வான்ஸ்டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இன்னொன்னு ஃபாஸ்ட் ட்ராக் பைலட் கமர்ஷியல் ப்ராஜெக்ட் ஃபார் மினரல் வைட்டல் டு கிளீன் எனர்ஜி, எலக்ட்ரானிக், ஸ்பேஸ், மொபிலிட்டி அண்ட் டிஃபென்ஸ் செக்டர். இதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே கொண்டு வரதுக்கு தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? இந்த NCMM அதாவது நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் பார்த்தோம் எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா பட்ஜெட் 2024லேருந்து 2025 பட்ஜெட்ல தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறது. கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ன்னு சொல்றது என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா லித்தியம், கோபால்ட், நிக்கல், இன்னொன்று வந்து ரேர் எர்த் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னு சொல்லுவாங்க. இதன் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா பேட்டரிஸ் பிளஸ் வந்து அதாவது ஒரு முழுமையான கிளீன் டெக்னாலஜி கொண்டு வரது எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரியான மினரல்ஸ். இந்தியாஸ் NCMM யூசஸ் பார்த்தோம்னா ஹோல் ஆஃப் கவர்மெண்ட் அப்ரோச், ஃபாஸ்ட் ட்ராக் ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ். மைன்ஸோட மினிஸ்ட்ரி எங்க ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம்னா நியூ டெல்லி. இப்போ அதனுடைய செக்ரட்டரியா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா VL கந்தாராவ் அப்படின்றவர் தான் வந்து இப்போ அதற்கான மைன்ஸ்க்கான மினிஸ்ட்ரியா இருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which 3 major schemes are being implemented by the Ministry of Food Processing Industries MOFPI ன்னு சொல்லுவாங்க to drive infrastructure growth, exports, skilling, the line with Viksit Bharat. ஓகேங்களா? என்ன 3 மேஜர் ஸ்கீம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா PMKSY, PLI, SFPI, PMFPM சொல்லிட்டு 3 மேஜர் ஸ்கீம்ஸ் வந்து இருக்கு. மெயினா பார்த்தோம்னா டு இம்ப்ளிமெண்ட் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங்க்கு. ஓகேங்களா? அதுல என்னென்ன பர்பஸ்க்குனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத்துக்கு, எக்ஸ்போர்ட்டுக்கு, இன்னொன்று வந்து ஸ்கில்லிங்க்குன்னு சொல்லிட்டு தனித்தனியா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா PMKSY அதாவது பிரதான் மந்திரி கிசான் சம்பத யோஜனா. அந்த பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபோக்கஸஸ் ஆன் மாடர்ன் ஃபுட் ப்ராசஸிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ ரீசெண்டாக இருக்கிற மாடர்ன் ஃபுட் ப்ராசஸிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான ஃபோக்கஸஸும் மெகா ஃபுட் பார்க்ஸ், கோல்டு செயின், அக்ரோ ப்ராசஸிங் கிளஸ்டர், குவாலிட்டி அஷூரன்ஸ் வந்து எவ்வளோ இது இப்போ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6,520 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க 2025 to 26க்கு மட்டும். ஓகேங்களா? இதுக்கு இந்த ஸ்கீமுக்கு பிரதான் மந்திரி கிசான் சம்பத யோஜனாக்கு PMKSYக்கு. PLI SFPI பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் ஃபார்
ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்கு ஓகேங்களா. இதில் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2021-22 லான்ச் பண்ணாங்க. இதுக்கான பட்ஜெட் வந்து 2026-27 வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10,900 crore வந்து இதுக்கான பட்ஜெட்டாக இது பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொமோட் லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இந்தியன் பிராண்ட்ஸ் குளோபலி அண்ட் இன்சென்டிவ் யூஸ் ஆஃப் டொமஸ்டிக் ஃபார்ம் ப்ரொடியூஸ் அண்ட் பூஸ்டிங் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் அதிகப்படுத்தணும் ப்ளஸ் வந்து எக்ஸ்போர்ட்ஸும் அதிகப்படுத்தணும். நேம்ல இருக்கு பார்த்தீங்களா, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் ஃபார் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுக்க வேண்டிய அந்த டொமஸ்டிக் ஃபார்ம் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த இன்சென்டிவ்ஸ் யூஸும் ப்ளஸ் வந்து இந்தியன் பிராண்ட்ஸ் வந்து குளோபலி எல்லா இடத்துலையும் பரவுறதுக்கான சப்போர்ட் எல்லாமே வந்து கொடுக்கறதுக்கு தான் இந்த ஸ்கீம் ஓகேங்களா. பிரதான் மந்திரி ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் PMFMEன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தோம்னா 10,000 crore வந்து இந்த இது லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த இயருக்குன்னா 2022-2025 சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் இது ஓகேங்களா. 2 lakh மைக்ரோ யூனிட்ஸ் வித் 35% வந்து கிரெடிட் லிங்க்டு மூலிமா கிராண்ட் பண்ணுறாங்க இது ஓகேங்களா. இந்த ஸ்கீம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா டு கெட் டெவலப் பண்ணுறது அந்த கெப்பாசிட்டியான எக்ஸ்பென்ஷனு ஃபார்மலைசேஷன் அண்ட் இன்னோவேஷன் டு லார்ஜ் ஸ்மால் அண்ட் மைக்ரோ பிளேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி பெரிய கம்பெனி எல்லா ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனிஸும் ஓரளவுக்கு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அட்வான்ஸ்டாக கொண்டு வரதுக்கு தான் ஒவ்வொரு ஸ்கீமும் அதுக்கான அலோகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்து கொண்டு வந்திருக்கிற ஸ்கீம்ஸ் ஓகேங்களா. இதன் மூலயமா என்னென்ன உருவாகும்னு பார்த்தா அந்த செக்டார்ஸ் பெனிஃபிட்ஸ் மூலிமா பார்த்தோம்னா நிறைய ஜாப் கிரியேஷனு, இன்னொன்று பார்த்தோம்னா ரிடக்ஷன் இன் போஸ்ட் ஹார்வெஸ்ட், அதாவது அறுவடை பண்ணதுக்கப்புறம் அந்த லாஸஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, அது இல்லாமல் அவங்க அறுவடை பண்ணதுக்கான ஒரு பெட்டர் ப்ரைஸ் வந்து கொடுக்கறதுக்கும் வந்து இதன் மூலிமா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து இதன் மூலிமா எக்ஸ்போர்ட்ஸும் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் ராபஸ்ட் வேல்யூ அடிஷன் சப்போர்ட்டிங் விக்சித் பாரத் விஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இருக்கும் ஓகேங்களா. MOFPIக்கான ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங்கான ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லி. மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிராக் பஸ்வான் ஓகேங்களா. சிராக் பஸ்வான் தான் அதுக்கான மினிஸ்டர். PMKSY எப்போ லான்ச் பண்ணா 2017. PLI SFPI எப்போ அதுக்கான டென்யூர் பார்த்தோன்னா 2021 2027. அதே PMFME பார்த்தோன்னா 2022-2025. ஸ்கீமுக்கானதெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அதாவது IPPBன்னு சொல்லுவாங்க ரோல்ட் அவுட் விச் நியூ டெக்னாலஜி ஃபார் கஸ்டமர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் நேஷன் வைட் இன் ஆகஸ்ட் 2025. எது வந்து நியூ டெக்னாலஜி இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆதார் பேஸ்டு ஃபேஸ் அத்தன்டிகேஷனை தான் வந்து இப்போ ஆகஸ்ட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. யாருன்னா IPPB இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் ஓகேங்களா. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக ஆகஸ்ட்டில் வந்து ஒரு நியூ ரோல் அவுட் மீன்ஸ் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஆல்ரெடி இருந்த இதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து OTP மூலிமா கொண்டு வந்த பயோமெட்ரிக்ஸ் ஃபிசிக்கல் பயோமெட்ரிக்ஸ் ஆர் OTP வந்து ரிமூவ் பண்ணி அதாவது அந்த இது ப்ராசஸும் இருக்குது. அடிஷ்னலாக பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக ஆதார் பேஸ்டு ஃபேஸ் அத்தன்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதில் ஃபெயில் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக OTP மற்ற ப்ராசஸ் வந்து போகும் ஓகேங்களா. IPPB எப்போ ஃபோன் பண்ணாங்க 2018. ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. MD and CEO யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் விஸ்வேஸ்வரன் அப்படின்றவர் தான் வந்து IPPBயோட MD and CEO ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா in July 2025 how many UPI transactions were recorded in India setting a new record according to NPCI. இப்படி எவ்வளோ ரெக்கார்ட் வந்து UPI டிரான்சாக்ஷன்ஸ் மூலமா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 19.47 பில்லியன் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் மட்டும். அது எங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே ஓகேங்களா. UPI transactions reached a historic peak of 19.47 billion எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 2025 வரைக்கும் ஓகேங்களா. ஃப்ரம் ஜூனில் பார்த்தோன்னா 18.40 பில்லியனாக இருந்துச்சு. மேல வந்து 18.67 அப்படியே இன்க்ரீஸ் ஆகி ஜூலையில் பார்த்தோன்னா 19.47 பில்லியனாக வந்து நம்ம UPI டிரான்சாக்ஷனில் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ டிரான்சாக்ஷன் வேல்யூ ஆஃப் ஜூலையில் பார்த்தோன்னா 25.08 lakh crore ஓகேங்களா. ஹைலைட்டிங் த மேசிவ் ரோல் இன் ரீட்டைல் பேமெண்ட்ல வந்து அதிகமான டிரான்சாக்ஷன் தான் இருக்கு. டிஜிட்டல் பேமெண்ட் அடாப்ஷன் இஸ் சோரிங் அமாங் மர்ச்சன்ட்ஸ் ரீட்டைலர்ஸ். இன்னொன்று வந்து ப்ராடர் பாப்புலேஷன்ஸ் அண்ட் ரெடியூசிங் கேஷை வந்து டிபெண்டன்ஸ் இல்லாமல் முழுக்க கேஷ் டிபெண்டன்ஸ் இல்லாமல் UPI பேமெண்ட் மூலமா நிறைய டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. இந்த UPI வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2016 NPCI மூலிமா தான் வந்து டெவலப் பண்ணது. NPCIயோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா மும்பை ஓகேங்களா.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, வாட் ஆக்ஷன் டிட் ஆர்பிஐ டேக் ரிகார்டிங் ஃப்ராட் ஹிட் நியூ இந்தியா கோஆப்பரேட்டிவ் பேங்க் NICB ஓகேங்களா இன் ஆகஸ்ட் 2025 என்ன அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து ஆர்பிஐ எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, மெர்ஜ்டு வித் சரஸ்வத் ஓகேங்களா சரஸ்வத் கோஆப்பரேட்டிவ் பேங்கோட மெர்ஜ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்த ஃப்ராட் இது தெரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ராட் ஹிட் ஆனதுக்கப்புறம் ஆர்பிஐ approved the merger of New India Cooperative Bank with Saraswat Cooperative Bank ஓட கம்பைன் பண்ணியிருக்காங்க எப்போ தானே எஃபெக்டிவ்னா August 4, 2025 இருந்து ஓகேங்களா எல்லா அசட்ஸ் லியபிலிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த பேங்க்குக்கு வந்து மாற்றி பிரான்ச்சஸ் அண்ட் கஸ்டமர்ஸோட அக்கௌண்ட்ஸுமே வந்து மைக்ரேட் பண்ணியிருக்காங்க ஃபார் த டெபாசிட்டர் சேஃப்டி பர்பஸ் ஓகேங்களா சரஸ்வத் கோஆபரேட்டிவ் இந்த பேங்க் எப்போ எஸ்டாப்ளிஷ் கோஆபரேட்டிவ் பேங்க் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1918 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது சாரி இந்த பேங்க் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்காக ஒர்க் பண்ணுறது தான் இந்த சரஸ்வதி கோஆபரேட்டிவ் பேங்க் ஓகேங்களா இந்த அமல்கமேஷன் ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடெக்ட் டெபாசிட்டரோட இன்ட்ரெஸ்ட்டும் பேங்கிங் ஸ்டெபிலிட்டியுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்கீம்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் அக்ரிமெண்ட் டிட் NSE நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரீச் வித் செபி டு செட்டில் மார்க்கெட் ரெகுலேஷன் சார்ஜஸ் இன் ஆகஸ்ட் 2025 என்ன அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா NSE டு பே 40.35 crore ஆஸ் எ செட்டில்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க எதுக்குன்னா செபிக்கு ஓகேங்களா எதுக்குன்னா மார்க்கெட் ரெகுலேஷன் சார்ஜஸ்னால NSE அக்ரீட் அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அக்ரீட் டு 40.35 crore யாருக்கு செட்டில் பண்ணியிருக்காங்க செபிக்கு ஓவர் மைனர் ரெகுலேட்டரி இஷ்யூஸ்னால ஓகேங்களா ஒரு மைனர் ரெகுலேட்டரி இஷ்யூனால இவ்வளோ க்ரோர் வந்து செட்டில்மெண்ட்டாக செபிக்கு வந்து பே பண்ண போகிறாங்க இன்க்ளூடிங் லேப்சஸ் ஃபவுண்ட் இன் இன்ஸ்பெக்ஷன் பிட்வீன் Feb 2021 டு மார்ச் 2022 இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது அந்த லேப்சஸ் ஃபவுண்ட் பண்ணதுனால இவ்வளோ செட்டில்மெண்ட் வந்து NSE வந்து செபிக்கு வந்து கொடுக்குறதா வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க SEBI's order effectively immediately from the July 31st, 2025 stops further enforcement action on these matters. இந்த இதில் வந்து அடுத்த further actions வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க செட்டில்மெண்ட் டஸ் நாட் இன்வால்வ் NSE admitting or denying guilt. The move is a part of the NSE's broader compliance plan before its proposed IPO. இந்த IPO-னால தான் இது ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ இட்ஸ் ப்ரொபோஸ்ட் IPO-னால இந்த லேப்சஸ்னால இவங்க NSE வந்து 40.35 crore வந்து செபிக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ற மாதிரி வந்திருக்கு ஓகேங்களா NSE வந்து NSEனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஓகேங்களா இது வந்து இந்தியாவோட டாப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இதனோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம்னா மும்பை செபி வந்து ஃபவுண்ட் பண்ணது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1992 செபி வந்து பார்த்தோன்னா இந்தியாவோட கேபிட்டல் மார்க்கெட் ரெகுலேட்டர் அதாவது அதை வழி நடத்தக்கூடிய ஒரு ஹெட் தான் வந்து செபி ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா how much did India's GST collection total in July 2025 and what was the year of year growth எவ்வளோ இருக்கும் எவ்வளோ இயர் ஆஃப் இயர் growth வந்திருக்கு ப்ளஸ் இந்தியாவோட ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் ஜூலை 2025 வரைக்கும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா 1.96 lakh crore வந்திருக்கு இது ப்ரீவியஸாக பார்க்கும்போது 7.5% வந்து இயர் ஆன் இயர் வந்து க்ரோத் ஆகியிருக்கிறது ஓகேங்களா அப்போ 1.96 lakh crore வந்து ரைஸ் ஆகிருக்கு ஜூலை 2025ல 7.5% வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் வந்து 7.5% வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ஓகேங்களா net revenue growth modest 1.7% due to jump in refund. April 2025 has set an all-time GST collection record at 2.37 lakh crore வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2025ல ஜிஎஸ்டி எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஜூலை 1, 2017 தான் வந்து ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது இதை பார்த்தோன்னா ஜிஎஸ்டியில் வந்து 5 ஸ்லாப்ஸாக வந்து நமக்கு கொடுக்குறது ஓகேங்களா ஸோ இதில் ஜிஎஸ்டியில் 2 சிஜிஎஸ்டின்னு இருக்கும் எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட்டுக்கு தனியாக சென்ட்ரலுக்கு தனியாக ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who took over the controller general of defense accounts CGDAன்னு சொல்லுவாங்க ஆன் ஆகஸ்ட் 2001-2025 வந்து யார் அதுக்கான பிளேசஸ் வரான்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜ்குமார் அரோரா ஓகேங்களா இவர் பார்த்தோம் அப்படின்னா 1990 பேட்சஸ் சேர்ந்த ஒரு இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ் ஆஃபீஸர் இவரை தான் இப்போ வந்து எதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா சிஜிடிஏ அதாவது கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து இப்போ இவரை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இட் பிரிங்ஸ் எக்ஸ்டென்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அக்கௌண்டிங் ஆடிட்டு பட்ஜெட்டு
ப்ரொக்யூர்மெண்ட் மீன்ஸ் ஒரு ஜாப் வேக்கன்சி அனௌன்ஸ்மென்ட் பண்ணாங்கன்னா, அதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல்லா டேக் எடுக்கிறது தான் வந்து கணக்கெடுப்பாங்க பார்த்தீங்களா? இவ்வளோ வேக்கன்ட்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் பாலிசின்னு சொல்லிட்டு. இதில எல்லாமே வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கு. இவருடைய ப்ரீவியர் ரோல் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அடிஷனல் செக்ரட்டரி இன் யுபிஎஸ்சியோட அடிஷனல் செக்ரட்டரியாவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? சிஜிடியோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா, மும்பை. இந்தியன் டிஃபென்ஸ் அக்கவுண்ட் சர்வீஸ் எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா, 1951ல ஐடிஏஎஸ் ஓகேங்களா? சிஜிடிஏன்னு பார்த்தோம்னா, பிரின்சிபல் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஃபார் த இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கு வந்து ஒரு வழிகாட்டி, ஒரு பிரின்சிபலான ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரா இருந்தது தான் வந்து இந்த சிஜிடிஏன்னு சொல்லுது, இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஹூ அஸ்யூம்ட் ஆஃபீஸ் அஸ் எ ஃபினான்ஷியல் அட்வைசர் டிஃபென்ஸ் சர்வீஸ்க்கு ஆன் ஆகஸ்ட் 1, 2025 யாருன்னு பார்த்தோம்னா, மயங்க் சர்மா. டாக்டர் மயங்க் சர்மா அப்படின்றவர் தான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் ஃபார் த டிஃபென்ஸ் சர்வீஸ்க்கு வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. இவர் பார்த்தோம் அப்படின்னா, சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். எந்த பேட்ச் இதுன்னு பார்த்தோம்னா, 1989 பேட்சை சேர்ந்த சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் டாக்டர் மயங்க் சர்மா. இவர் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரா டிஃபென்ஸ் சர்வீஸ்க்கு வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சர்வ்ட் இந்த வேரியஸ் ஹை இம்பாக்ட் ரோல்ஸ். ஃபார்மராக பார்த்தோன்னா சிஜிடிஏவா ஒர்க் பண்ணியிருக்காரு. சீனியர் பாலிசி அண்ட் ஃபைனான்ஸ் போஸ்ட் இன் கேபினட் செக்ரட்டரி அண்ட் டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுமே வந்து டெல்லி எய்ம்ஸ்லுமே வந்து இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இஸ் அப்பாயின்மெண்ட் ஸ்ட்ரென்தன் ஃபினான்ஷியல் ஓவர்செட் இந்தியன் டிஃபென்ஸில் இன்னும் இவரோட அப்பாயின்மெண்ட் பண்ணதுனால இன்னும் அதிகமாக வந்து ஃபினான்ஷியலில் வந்து அதிகமாக வலுப்படும்னு சொல்லி வலுக்கூட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? மயங்க் சர்மா ஃபினான்ஷியல் அட்வைசர் இந்த டிஃபென்ஸ் சர்வீஸ்க்கு அட்வைசர்ஸ் இவங்களோட ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா, அட்வைசர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சில டிஃபென்ஸ் ரீதியான அட்வைசர்ஸ், ஃபினான்ஷியல் அட்வைசர்னு சொல்றது. ஐடிஏஎஸ் பார்த்தோம்னா, கேடர் ஆஃப் த டிஃபென்ஸ் ஃபினான்ஷியல் அண்ட் ஆடிட் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு கேடர், அதாவது ஒரு பிளேஸ், ஒரு பொசிஷன் தான் வந்து ஐடிஏஎஸ்ன்னு சொல்றது. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட ஹெட் குவார்டர் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. என்னோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாருன்னா ராஜ்நாத் சிங். ஓகேங்களா? இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின் பார்த்தோம்னா, when will ISRO launch its first LVM-3 launch vehicle equipped with the semi cryogenic propulsion stage? எந்த இயர்ல லான்ச் பண்ண போறாங்க? 2024 25 26 27? மறக்காம இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களும் வந்து டே டு டே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அப்கமிங் எக்ஸாம்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் கிளியர் பண்றதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ. பை பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எவ்ரிதிங் கோஸ் வெல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட்ல 6th 7th 8th 3 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிஷனியல் லாஜிக்ஸ் ஆப் யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணா கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நம்ம கண்டிஷனியல் லாஜிக்ஸ் ஆப்ல பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அப்கமிங்ல இருக்கக்கூடிய பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே வந்து ஒரு ஒன் ஸ்டாப்பா எல்லாமே உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு கவரேஜ் ஆகும். ஆப்டியூடு, இங்கிலீஷ், ரீசனிங், எல்லா பேங்க் பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ், மார்க் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா பிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே கவர் ஆகும். எதுல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எலைட் பாஸ்ல. சரிங்களா? இந்த எலைட் பாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, KR35 கூப்பன் யூஸ் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு இன்னுமே வந்து பிரைஸ் ரிடக்ஷன் இருக்கும். மறக்காம நம்ம கண்டிஷனியல் லாஜிக்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இந்த எலைட் பாஸ் வாங்கி பேங்க் எக்ஸாமை கிளியர் பண்ணுங்க. சரிங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்க அவைல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, CA 15 கூப்பன் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இன்னுமே பிரைஸ் ரிடக்ஷன் இருக்கும். மறக்காம அவைல் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல பார்த்தீங்கன்னா மந்த்லி மேகசின் இருக்கும், மந்த்லி பூஸ்டர்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம சேனலுக்கான டெலகிராம் குரூப்புமே வந்து இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல்ல பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து குயிஸுமே கண்டக்ட் பண்றோம். பிளஸ் அது இல்லாம அப்டேட்ஸ், அதாவது ஏதாவது எக்ஸாம்க்கு ரிலேட்டடான அப்டேட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ரிசல்ட்டுக்கான அப்டேட்டு, ஸோ பேங்க் எக்ஸாம்க்கு தேவையான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப் சேனலுமே அப்டேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த டெலகிராம் சேனலுமே ஜாயின் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். வாங்க இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, who assumed charge as Vice Chief of the Naval Staff of India on August 1, 2025? யார் வந்து இப்ப சார்ஜ் எடுத்திருக்காங்க வைஸ் சீஃபா? சரிங்களா? யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, வைஸ் அட்மைரல் சஞ்சய் வத்சயன் அப்படின்றவர் தான் வந்து இப்ப வைஸ் சீஃபா வந்து சார்ஜ் எடுக்கிறாரு. ஓகேங்களா? அப்ப சீஃப் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அட்மைரல் ஆர் ஹரிகுமார் அப்படின்றவர் தான் வந்து இப்ப
அதாவது சீஃபா இருக்காரு. வைஸ் சீஃபா வந்து இப்ப இவர தான் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யாரு இருந்தாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ்.என். கவர்மெட் அப்படின்றவர் தான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவர் வைஸ் சீஃப். ஓகேங்களா? வைஸ் அட்மைரல்ன்னு சொல்லுவாங்க. இப்ப வைஸ் சீஃபா வந்த சஞ்சய் வாட்சியன் அப்படின்றவர் பார்த்தோம் அப்படின்னா, 47வது வைஸ் சீஃப். சரிங்களா? ஸோ இவருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, இந்தோ பசிபிக் எக்ஸர்சைஸ்லயும் பங்கேத்துட்டு இருக்காரு. சரிங்களா? அது இல்லாம எக்ஸ்டென்சிவ் சப்மரைன் அண்ட் சர்ஃபேஸ் வார்ஃபேர் எக்ஸ்பர்டைஸ், அதாவது அதுல வந்து கை தேர்ந்தவராகவும் இவர் இருந்தவர். ஓகேங்களா? மெயினா இவர் அப்பாயின்ட்மெண்ட் பண்ணதுனால, மெயினா எதுல ஃபோக்கஸ் பார்த்தோம் அப்படின்னா, மாடர்னைசேஷன் அண்ட் டெக் அடாப்ஷன். அதாவது இப்ப இருக்கக்கூடிய அப்கமிங் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல அவருக்கு அதனுடைய முக்கியத்துவமும் வந்து இந்த ஃபீல்டு நேவில வந்து இருக்கணும் அப்படின்றது தான் வந்து மெயின் இதா ஃபோக்கஸ் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப நேவியோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா, நியூ டெல்லி. ஃபவுண்டட் எப்ப நேவி பார்த்தோம்னா 1612. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, விச் கோஆப்பரேட்டிவ் பேங்க் மெர்ஜ்டு வித் த சரஸ்வத் கோஆப்பரேட்டிவ் பேங்க் இன் ஆகஸ்ட் 2025? எந்த பேங்க் வந்து சரஸ்வத் கோஆப்பரேட்டிவ் பேங்கோட மெர்ஜ் ஆகியிருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, NICB, அதாவது நியூ இந்தியா கார்ப்பரேஷன் பேங்க் தான் வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்கோசரம்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த அதாவது ஃப்ராடு மத்தது எதுவுமே நடக்கக்கூடாதுன்றதுனால, அதாவது கஸ்டமரோட டெபாசிட்ஸ் எல்லாமே புரொடெக்ட் பண்றதுக்கும், செக்யூராவும் இருக்கிறதுக்கும் வந்து இந்த சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எப்பருந்து இந்த மெர்ஜர் வந்து எப்பருந்து எஃபெக்டிவ் பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 4, 2025ல இருந்து. ஓகேங்களா? இது பார்த்தோம் அப்படின்னா, எல்லா நியூ ஸ்டார்ட் பண்ண கோஆப்பரேட்டிவ் பேங்க் எல்லாமே பிரான்ச்சஸ் ரீபிராண்டட் அஸ் சரஸ்வத் கோஆப்பரேட்டிவ் பேங்க். ஓகேங்களா? இந்த பேங்க் வந்து எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, 1918ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஆர்பிஐ வந்து ஃபவுண்ட் பண்ணது 1935. ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா, மும்பை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, which express train was flagged off from பாவ்நகர், குஜராத்ல இன் ஆகஸ்ட் 2025? எந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்? அதாவது எங்கருந்து எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, பாவ்நகர்ல இருந்து அயோத்தியா போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் வந்து ஃபிளாக் ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தா யார் ஃபிளாக் ஆஃப் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே மினிஸ்டர் தான் வந்து ஃபிளாக் ஆஃப் பண்ணி இத வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? இது என்ஹான்ஸ் எங்க கனெக்டிவிட்டினா அயோத்தியா வரையும், எங்க குஜராத்ல இருக்கக்கூடிய அயோத்தியா வரைக்கும். இது வந்து எந்த இனிஷியேட்டிவ் கீழ அதாவது எந்த ஸ்கீம், எந்த ப்ரோகிராம் கீழ வரும் பார்த்தீங்கன்னா, PM கதி சக்தி அப்படின்னு கூடிய ஒரு ப்ரோகிராம் இனிஷியேட்டிவ் கீழ தான் வந்து இதனுடைய ஒரு பார்ட் தான் இந்த ஃபிளாக் ஆஃப் பண்ணக்கூடிய ட்ரெயின். ஓகேங்களா? இதன் மூலியமா பேசஞ்சரோட விச் மீன்ஸ் டைமிங் கன்சம்ப்ஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா 1 ஹவர் டிராவல் ஆகுது அப்படின்னா 30 மினிட்ஸ்னா 20 மினிட்ஸா வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ அந்த டைம் டியூரேஷன் வந்து கன்வீனியன்ட்டா ரெடியூஸ் ஆகுறது வந்து இந்த டிராவல் டைம் வந்து ரெடியூஸ் ஆகுது. இது இந்த ஃபிளாக் ஆஃப் பண்ண இந்த ட்ரெயின். ஓகேங்களா? மாடர்ன் ரேக்ஸ் வித் பெட்டர் இன்டீரியர்ஸோட இருக்குது. ஓகேங்களா? விச் மீன்ஸ் அந்த ட்ரெயின் பார்த்தோம் அப்படின்னா, உள்ள இன்டீரியர்ஸ் எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் ரேக்ஸ் எல்லாமே வந்து ஃபெசிலிட்டீஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமா டூரிசமும் வந்து பூஸ்ட் பண்றதுக்கு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம்னா நியூ டெல்லி. சேர்பர்சன் யாருன்னா ஜெயவர்மா சின்ஹா அப்படின்றவங்க. ஓகேங்களா? அயோத்தியா எங்க? உத்தரப்பிரதேஷ். அதாவது இந்த என்ஹான்ஸ் கனெக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா, டூ அயோத்தியா ஃப்ரம் குஜராத்லேருந்து அயோத்தியா வரைக்கும் போறதுக்கு. ஓகேங்களா? இந்த ட்ரெயின். ஓகேங்களா? பாவ்நகர்ன்றது வந்து குஜராத். குஜராத்லேருந்து அயோத்தியா வரைக்கும் போறதுக்கான எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். இதன் மூலியமா வந்து அந்த டைமிங் டியூரேஷன் வந்து ரெடியூஸ் ஆகுது. பிளஸ் இந்த ட்ரெயின்ல வந்து நெறைய ஃபெசிலிட்டீஸுமே வந்து அவைல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் காட் ஆர்பிஐ நாட் டூ கன்வெர்ட் இன்டூ, அதாவது ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கு வந்து ஆர்பிஐ வந்து ஒரு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்னவா அப்படி பார்த்தோம் அப்படின்னா, யுனிவர்சல் பேங்கா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்படி கன்வெர்ட் பண்றதுனால என்ன பர்ப்பஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதனுடைய வொர்க்கிங் ப்ராசஸ், எக்ஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே வந்து இன்னும் அதிகப்படுத்தும். விச் மீன்ஸ் ஒரு லிமிட் இருக்கும். சரிங்களா? அந்த லிமிட்ல இருந்து எக்ஸஸ் போறதுக்கு இந்த யூனிவர்சல் பேங்க்ன்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து இருந்துச்சுன்னா, இன்னும் அதிகமாவே வந்து அதுக்கான மதிப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் டூ பிகம் யுனிவர்சல் பேங்க் பார்த்தோம்னா, இந்த ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் தான். ஓகேங்களா? இந்த ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா, 2017ல எங்கன்னா ஜெய்ப்பூர். ஆர்பிஐயோட இப்ப கரண்ட் கவர்னர் பார்த்தோம் அப்படின்னா, சஞ்சய் மல்ஹோத்ரா. ஓகேங்களா? யுனிவர்சல் பேங்க்ன்றது பார்த்தோம்னா, ஃபுல் சர்வீஸ் பேங்க். இதன் மூலியமா பார்த்தோம்னா, அதனுடைய கார்ப்பரேட் லெண்டிங் வந்து எக்ஸ்பேன்ஷன் வந்து பண்ண முடியுது. அது இல்லாம அதனுடைய ப்ராடக்ட்டுமே வந்து டைவர்சிஃபிகேஷனும் பண்ண முடியுது. பிளஸ் அது இல்லாம நெறைய டெபாசிட்டர்ஸ் வந்து இதன் மூலியமா வந்து அட்ராக்ட் பண்ணலாம். அதாவது நெறைய பேர் வந்து இன்வெஸ்டர்ஸ் பிளஸ் வந்து டெபாசிட்டர்ஸ் எல்லாருமே நெறைய பேர் வருவாங்க. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, இது முக்கியமா பார்த்தோன்னா, பேங்கோட எக்ஸ்பான்ஷன் வந்து இன்னும் அதிகப்படுத்தலாம். இந்த யுனிவர்சல் பேங்க் ஸ்டேட்டஸ் மூலியமா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, ஹவ் மெனி டெக்னிக்கல் மெம்பர் அப்பாயிண்டட் டூ ஜிஎஸ்டி-ஏடி ரீசென்ட்லி. எத்தன டெக்னிக்கல் மெம்பர்ஸ் வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்டின்னா, 34 மெம்பர்ஸ் வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன பர்ப்பஸ்க்குன்னு பார்த்தோம் அப்டின்னா, இப்ப கரண்ட்டா இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி டிஸ்பியூட்ஸ் அதாவது என்னென்ன குறைகள் எல்லாமே வந்து ரெசல்யூஷன் போடுறதுக்கும், இன்க்ளூட் இன்டைரக்ட் டாக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸுமே இதில வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் அதில ஒரு மெம்பரா வந்து வச்சிருக்காங்க. இதில பார்த்தோம் அப்டின்னா, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் வந்து இத சப்போர்ட் பண்ற மாரியும், டாக்ஸ் பேயர் சர்வீஸையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு, பிளஸ் வந்து ஹெல்ப் கிளியரிங் பெண்டிங் கேஸஸ். இதுக்கு முன்னாடி இருக்கிற பெண்டிங் கேஸஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்றதுக்கும், ஒரு சில பாசிட்டிவ் கொண்டு போறதுக்கோசரம் வந்து இந்த மெம்பர்ஸ் எல்லாமே அதாவது அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தா 34 மெம்பர்ஸ். ஓகேங்களா? அது இல்லாம இந்த செலக்ஷன் ப்ராசஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட் பிளஸ் வந்து என்ஹான்ஸ் ஜிஎஸ்டி கம்ப்ளையன்ஸ் வந்து எஃபெக்டிவ்லா மூவ் ஆகுறதுக்கு. ஓகேங்களா? இந்த ஜிஎஸ்டி ஏடின்னா என்னன்னு மீனிங் பார்த்தோம்னா, ஜிஎஸ்டி அப்பீலேட் ட்ரிபுனல் அப்படின்றது தான் ஜிஎஸ்டி ஏடி. அண்டர் எந்த ஆக்ட் கீழன்னா 2017ல லான்ச் பண்ணது. ஓகேங்களா? கீ பெஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி. ஃபர்ஸ்ட் சேர் பார்த்தோம்னா யாருக்குன்னா ஜஸ்டிஸ் டிஎஸ் தாக்கூர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாஸ் ஹவுஸ்ஹோல்ட் சேவிங்ஸ் ஆஸ் எ ஷேர் ஆஃப் ஜிடிபி இன் பிசிக்கல் இயர் 2024 ஃபெல் டு எவ்வளோ பெர்சென்ட் வந்து டவுன் ஆகியிருக்குன்றது பார்த்தோம் அப்படின்னா, 18.1% ஹவுஸ்ஹோல்டு சேவிங்ஸ் வந்து பார்த்தோம்னா, ஆஸ் அ ஷேர் ஆஃப் ஜிடிபி எவ்வளோ ஃபெல் ஆயிருக்குன்னா 18.1%. இது வந்து லோயஸ்ட் இந்த வருஷத்திலேயே வந்து இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப லோயஸ்ட். இந்த டேட்டாவை ரிலீஸ் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா ஆர்பிஐ. ஓகேங்களா? இது எதனால ஆச்சு காசு இதனுடைய ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, ஹையர் கன்சம்ப்ஷன்றது தான் வந்து அதனுடைய ரீசன்னால தான் வந்து இவ்வளோ ட்ராப் அதாவது கம்மியானதுக்கான ரீசன். பிளஸ் அது இல்லாம நெறைய இன்ஃப்ளேஷனரி பிரஷர்ஸுமே இதுக்கு வந்து லிங்க் ஆகியிருக்கிறது. ஓகேங்களா? இதன் மூலியமா என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ்ஹோல்ட் டெப்ட் வந்து நமக்கு வந்து இன்கிரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஜிடிபி கம்பைல் பண்றதுன்னா என்எஸ்ஓ. இந்தியா வந்து பார்த்தோம்னா 5த் லார்ஜஸ்ட் எக்கனாமி. ஓகேங்களா? இந்தியா வந்து 5த் லார்ஜஸ்ட் எக்கனாமி வேர்ல்ட் லெவல்ல. ஜிடிபின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டார்ட் அப் பைலட்டிங் ஃபிராக்ஷனல் ஷேர் ட்ரேடிங் இன் செபி சாண்ட்பாக்ஸ்ல எது வந்து இப்ப பைலட்டிங் ஸ்டார்ட் அப்ல பைலட்டிங் ஃபிராக்ஷனல் ஷேரா ட்ரேடிங்ல இருக்கு செபில பார்த்தோம் அப்படின்னா, ஜால்சா, ஜால்ட் அப்படின்னா க்ரோ, ஜீரோதா, பேடிஎம் மணி, இன்னும் அப்ஸ்டாக்ஸான்னு பார்த்தோம் அப்படின்னா, க்ரோ அப்படின்றது தான் வந்து இப்ப ஸ்டார்ட் அப்போட பைலட்டிங் ஃபிராக்ஷனல் ஷேர் ட்ரேடிங்ல வந்து இருக்கிறது. எதுன்னா செபில. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, பார்ட் ஷேர் இன்வெஸ்ட்மென்ட்டுமே இதுல இருக்கு. இது யாருக்கு மெயினா யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அஃபோர்டபிள் ஃபார் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு. கண்டக்டட் அண்டர் எதுக்கு கீழ வந்து இந்த ப்ராசஸ் கண்டக்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செபி சாண்ட்பாக்ஸ்க்கு கீழ. ஓகேங்களா? இதன் மூலியமா ரீட்டெயில் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன்ஸ் வந்து அதிகப்படுத்துவாங்க. ஓகேங்களா? மெயினா யார ஃபோக்கஸ் பண்ணி இத லான்ச் பண்ணாருன்னு பார்த்தாங்கன்னா, யூத் இன்வெஸ்டர்ஸ ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்கிறது. ஓகேங்களா? க்ரோ வந்து எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2017. இதனுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்தோம்னா பெங்களூரு. செபியோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா மும்பை. இப்ப சேர்பர்சன் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதாபி பூரி புஜ் அப்படின்றவர் தான் வந்து இப்ப செபியோட சேர்பர்சனா இருக்கிறவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் வித் எஸ்டிக்யூசி சர்டிஃபிகேஷன் ஃபார் வெப்சைட்ஸ். அதாவது எஸ்டிக்யூசினா ஒரு சேஃப்டி பர்ப்பஸ் கொண்டு வந்தக்கூடிய ஒரு சர்டிஃபிகேஷன். ஓகேங்களா? விச் மீன்ஸ் பிரிவென்ட் ஃப்ரம் த ஃப்ராட் மத்தது எல்லாத்துல இருந்து பிரிவென்ட் பண்றதுக்கான எஸ்டிக்யூசி சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எந்த பேங்க் பார்த்தோம் அப்படின்னா, HDFC பேங்க்குக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்டிக்யூசினா ஸ்டாண்டர்டைசேஷன், டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன். அதுல வந்து எந்த இஷ்யூஸ் எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் தான் எஸ்டிக்யூசி சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதன் மூலியமா இந்த சர்டிஃபிகேட் மூலியமா கன்ஃபர்ம்ஸ் சைபர் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அதாவது நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபயர்வால் எல்லாமே வந்து விச் மீன்ஸ் அதனுடைய ப்ரோக் அவுட் இல்லாம அதாவது கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் ப்ரோக் அவுட் இல்லாம சேஃப்டி பர்ப்பஸ்க்கோசரம் இது கொண்டு வரது தான். ஓகேங்களா? என்ஷூர் அக்சஸிபிலிட்டி, கம்ப்ளைண்ட்ஸ், புரொடெக்ட்ஸ் கன்சியூமர் டிரான்சாக்ஷன்ஸ் கஸ்டமர்ஸோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாதுகாக்கிறது. ஓகேங்களா? இத கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே புரொடெக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு கிளையன்ட்க்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகும். சரிங்களா? ஓகே. அதன் மூலியமா கொண்டு வரதுக்கு தான் இந்த எஸ்டிக்யூசி. இத சேஃபா பார்த்துக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ என்கரேஜஸ் சேஃப் டிஜிட்டல் பேங்கிங், இண்டஸ்ட்ரி லீடர் இன் செக்யூரிட்டி, செட்ஸ் பெஞ்ச் பேங்க் ஃபார் அதர் பேங்க்ஸ்க்குமே வந்து பண்ணியிருக்காங்க. எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1994ல. ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா மும்பை. எஸ்டிக்யூசிக்கான எக்ஸ்பான்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாண்டர்டைசேஷன், டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் அப்படின்றது தான் எஸ்டிக்யூசிக்கான எக்ஸ்பான்ஷன். ஓகேங்களா?
இந்த சர்டிஃபிகேஷன் யார் இஷ்யூ பண்றாங்கன்னா மெய்டி எஸ்டிக்யூசி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாப் FX1 அப்படின்னா என்ன? வாட் இஸ் மீன் பை அதுக்கான மீனிங் அதை என்ன பர்பஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் ஃபாரெக்ஸ் பிளாட்ஃபார்ம். இந்த எஃப்எக்ஸ்க்கான மீனிங் பார்த்தோம் அப்படின்னா ஃபாரெக்ஸ். ஓகேங்களா. டிஜிட்டல் ஃபாரெக்ஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் கார்ப்பரேட்ஸ். இன்னொன்று வந்து எம்எஸ்எம்இ ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுவாங்களா எம்எஸ்எம்இ. ஸோ மைக்ரோ அண்ட் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். டிஜிட்டல் ஃபாரெக்ஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் கார்ப்பரேட்ஸ் இன்னொன்று எம்எஸ்எம்இஸ். ஓகேங்களா. ஸோ இது எந்த பேங்க்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பிஓபி தான் வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. பிஓபி பேங்க் ஆஃப் பரோடா. ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னன்னா ரியல் டைம் ஃபாரெக்ஸ் ரேட்ஸை வந்து முழுக்க காமிக்கக்கூடியது, ப்ரொவைட் பண்ண கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா. ஆஃபர் ஆட்டோ டீலிங் ஃபீச்சர்ஸ், கட்ஸ் பேப்பர் ஒர்க். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிஜிட்டல் மூலியமா கொண்டு வரதுனால வந்து இந்த பேப்பர் ஒர்க்கை வந்து முழுக்க இதில் வந்து ஃபுல்லாக கட் ஆகுது. ஓகேங்களா. எய்ட்ஸ் எம்எஸ்எம்இ எக்ஸ்போர்ட்டர்ஸ். செக்யூர் ஆர்பிஐ கம்ப்ளைண்ட் பிளாட்ஃபார்ம். அதாவது ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்னா அந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே பாதுகாத்து ஓகே செக்யூர் பண்ணுறது. ப்ளஸ் பூஸ்ட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். இந்த பிஓபி அதாவது பேங்க் ஆஃப் பரோடா எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1908 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. இப்போ சிஇஓ யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா தாதாத்தாம் சான் சாரி தேபதத்தாம் சண்ட் அப்படின்றவர் தான் வந்து இப்போ பேங்க் ஆஃப் பரோடாவோட சிஇஓ. எம்எஸ்எம்இன்றது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் எல்லாருமே வந்து சேர்த்தது தான் வந்து இந்த எம்எஸ்எம்இஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா tax collected from VDA transactions in fiscal year 22 to 23 and 23 to 24 வந்து எவ்வளவு tax collection நடந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 1335 crore வந்து டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த VDA அப்படின்னா விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ் தான் VDAன்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து கலெக்ட் பண்ண டாக்ஸ் மட்டுமே வந்து 1335 crore வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா என்னென்ன இதில் ஆட் ஆகும்னு பார்த்தோம். மொத்தமாக VDN கிரிப்டோ கரன்சிஸ்லேருந்து NFTs எல்லாமே வந்து இதில் இன்க்ளூட் ஆகும். இந்த பையிங்கில் வந்து டேக்ஸ் பார்த்தோம்னா 30% அண்டர் எந்த செக்ஷனுக்கு கீழேன்னு பார்த்தோம்னா 115. இது வந்து ஒரு செக்ஷன். ஓகேங்களா. டேக்ஸில் ஒரு செக்ஷன் 115 BBH டேக்ஸ் கீழே. ஓகேங்களா. இது வந்து எப்போ இருந்ததுன்னா அப்ளைஸ் ஃப்ரம் பட்ஜெட் 2022லேருந்தே வந்து இது அப்ளை ஆகுது. யார் இது பே பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸும் ஹோல்டர்ஸ். ஓகேங்களா. ரெண்டுமே இம்ப்ரூவ்ஸ் ரெகுலேஷன் ட்ராக்கிங். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா இதன் மூலிமா கவர்மெண்ட் இன்கமும் வந்து சப்போர்ட் ஆகுது. CBDTன்றது வந்து டைரக்ட் டேக்ஸஸ். ஸோ மேனேஜ் டைரக்ட் டேக்ஸஸ். ஐடி ஆக்ட் 1961 தான் வந்து கவர்ன்ஸ் இன்கம் டேக்ஸ். கிரிப்டோவோட டேக்ஸ் ரூல்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சிக்கான ஒரு ரூல்ஸ் டேக்ஸ் ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தது வந்து Feb 2022ல. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இருந்து தான் வந்து இந்த இதுவுமே வந்து நமக்கு பட்ஜெட் 2022 வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் வாஸ் த HSBC இந்தியா சர்வீஸ் PMI ரீடிங் ஃபார் ஜூலை 2025. ஓகேங்களா. என்ன பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா 60.1. ஓகேங்களா. PMI ரீடிங்ல PMI ரீடிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ். அதில் வந்து நம்மளுடைய ரேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா 60.1. ஓகேங்களா. இதில் PMI பார்த்தோம் அப்படின்னா above 50 இண்டிகேட்ஸ் செக்டார் எக்ஸ்பென்ஷன் வந்து இதில் வந்து குறிக்கக்கூடியது. ஓகேங்களா. ஸோ இதில் ஸ்ட்ராங் க்ரோத் நமக்கு வந்து எதில் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐடிலையும் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டாரில் தான் வந்து நமக்கான ஸ்ட்ராங் க்ரோத் வந்து இருக்கிறது. ஓகேங்களா. இதில் வந்து பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதன் மூலமா என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட்ஸ் ரைசிங் நியூ ஆர்டர்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ். இன்கம் இன்புட் காஸ்ட் ரிமைன்ஸ் மாடரேட்டாகவும் இருக்கும். ஜூலை 2025 மார்க்ஸ் த மல்டி மந்த் ஹையா வந்து ஜூலை 2025 வந்து பண்ணியிருக்காங்க, அதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ PMI டேட்டா இன்ஃப்ளூயன்சஸ் RBI மானிட்டரி டெசிஷன்ஸ். அதாவது இதன் மூலிமா அதாவது எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமோ RBIயோட மானிட்டரி டெசிஷன்ஸுமே வந்து இந்த வச்சு தான் வந்து டிடெக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போகுது. அதாவது ஏறுறதா இறக்குறதா மீன்ஸ் அந்த மானிட்டரி பாலிசியில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் சப்போர்ட். இந்த PMI டேட்டாவுமே வந்து இந்தியாவோட GDP growth வந்து ஃபோர்காஸ்ட்டும் பண்ணுறாங்க. ஃபோர்காஸ்ட் மீன்ஸ் ப்ரிடிக்ட் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா HSBCயோட இந்தியா CEO யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிதேந்திர தேவ் அப்படின்றவர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வாட் மேஜர் சேஞ்ச் as RBI introduced for ஸ்பெஷல் ருபி வாஸ்ட்ரோ அக்கவுண்ட். அதாவது SRVAன்னு சொல்லுவாங்க. SRVA அதாவது ஸ்பெஷல் ருபி
வாஸ்ட்ரா அக்கவுண்ட். இதனுடைய மேஜர் சேஞ்ச் வந்து இப்போ ஆர்பிஐ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன சேஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னா, ரிமூவ் ரெக்யர்மெண்ட் ஃபார் ப்ரியர் அப்ரூவல். அதாவது முன்கூட்டியே அப்ரூவல் எல்லாமே வந்து ரெக்யர்மெண்ட் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதன் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா, எஸ்ஆர்பிஐயோட ரூல்ஸை வந்து ஆர்பிஐ வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. நோ ப்ரியர் அப்ரூவ் ஆர்பிஐ நாட் நீடட் நவ். இப்போ வந்து அந்த ப்ரியர் இது வந்து தேவையில்ல. இதன் மூலியமா பார்த்தோம்னா, சப்போர்ட்ஸ் குயிக்கர் கிராஸ் பார்டர் ஐஎன்ஆர் செட்டில்மெண்ட்ஸ். லைக் வந்து இப்போ அமௌண்ட் ஏதாச்சும் கட்டுற மாதிரி இருக்கு, இல்ல அமௌண்ட் ஏதாச்சும் வந்து ஃபேமிலிஸ் பே பண்றது ஐஎன்ஆர் பேமெண்ட்ஸ் வந்து ஈஸியா குயிக்கரா வந்து பே பண்றதுக்கு கிராஸ் பார்டர் வந்து ஐஎன்ஆர் செட்டில்மெண்ட் வந்து இதன் மூலியமா ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. என்ஹான்ஸ் இந்தியாஸ் குளோபல் ட்ரேட் இன் ருப்பீஸ்க்குமே வந்து ஈஸியா, அதாவது வழிவகுக்கிறது. ஓகேங்களா? இது வந்து அப்ளை டு போத் லார்ஜ் ஃபாரின் பேங்க்ஸும் சரி, ஸ்மால் ஃபாரின் பேங்க்ஸ் 2 பேங்க்ஸ்க்குமே வந்து இது அப்ளிகபிள். ஓகேங்களா? ஸோ இது வந்து குளோபல் ட்ரேட் பார்ட்னர்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ், பாசிட்டிவ் ரிசப்ஷன். ஓகேங்களா? ஸோ எஸ்ஆர்பிஐ எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 2022ல லான்ச் பண்ணது. ஓகேங்களா? ஐஎன்ஆர்னா இந்தியன் ருபீஸ். ஆர்பிஐ எப்போ ஃபோன் பண்ணாங்கன்னா 1935. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, விச் குரூப் அப்பாயிண்டட் அமித் பஜாஜ் ஆஸ் எ மேனேஜரிங் டைரக்டர் எம்டி இன் ஆகஸ்ட் 2025? எந்த குரூப்புக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஆதித்யா பிர்லா குரூப்புக்கு தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் பார்த்தோம்னா அமித் பஜாஜ் அப்படின்றவர். ஓகேங்களா? ஸோ இவர் தான் வந்து எம்டி. ஃபோக்கஸிங் ஆன் மெயின் ஃபோக்கஸ் வந்து என்ன பர்பஸ்க்குனா, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் செக்டர்ஸ்க்கு தான் வந்து இவரை மெயின் ஃபோக்கஸாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறதுக்கான ரீசன். லீட்ஸ் எக்ஸ்பென்ஷன் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கிரீன் எனர்ஜி. குரூப்ஸ் நோன் அஸ், இவங்களோட குரூப் பார்த்தோம் அப்படின்னா சிமெண்ட், டெலிகம்யூனிகேஷன், இன்சூரன்ஸ் செக்டார்னு சொல்லிட்டு இவங்களுடைய செக்டார்ஸ், அதாவது அந்த குரூப்புக்கு கீழே இருக்கக்கூடிய சில பார்ட்ஸ். ஓகேங்களா? கீ பிளேயர் இன் இந்தியன் அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் தான் இவங்க வகிக்கிறது. ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸ் ஆன் சஸ்டைனபிலிட்டி அண்ட் இன்னோவேஷன்ஸ். ஃபவுண்டட் பை யார் ஃபவுண்டட் பண்ணாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, சேத் ஷிவ் நாராயண் பிர்லா அப்படின்றவர் தான் வந்து ஃபவுண்ட் பண்ணது. ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா மும்பை. இப்போ சேர் யார் பார்த்தீங்கன்னா சேர் குமார் மங்களம் பிர்லா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, among India's top 5 aviation markets, what was India's passengers handling in 2025? எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா 261 மில்லியன். ஓகேங்களா? ஸோ இதன் மூலிமா பார்த்தோம்னா இந்தியாவோட ரேங்க் பார்த்தோம்னா 5th குளோபலி இன் ஏர் பேசஞ்சர்ஸ் டிராஃபிக்ல வந்து 5th பிளேஸ்ல இருக்கிறது. growth driven by domestic travel demand. ஏர்லைன்ஸ் லைக் இண்டிகோ அண்ட் ஏர் இந்தியா லீட். மெயினாக வந்து லீட் ஆகிறது வந்து இந்த 2 கம்பெனிஸ் தான் ஏர்லைன்ஸ்ல. டெல்லி டு மும்பை இஸ் த பிஸியஸ்ட் ஏர்போர்ட் ரூட்லேயே வந்து பிஸியஸ்ட் ஏர்போர்ட் ரூட் வந்து டெல்லி டு மும்பை. ஓகேங்களா? ஐஏடிஏ டேட்டா வந்து பப்ளிஷ் பண்ணது எப்போனா ஆகஸ்ட் 2025. இந்த ஐஏடிஏ அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் தான். ஓகேங்களா? இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா மான்ட்ரியல். இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷனோட ஹெட் குவார்ட்டர். ஓகேங்களா? டெல்லி ஏர்போர்ட் தான் வந்து பயங்கரமாக, அதாவது பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இன் இந்தியாவில். சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிராதித்யா சிந்தியா அப்படின்றவங்க தான் வந்து சிவில் ஏவியேஷனோட மினிஸ்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, which two companies launched a $1 billion ஓகேங்களா? ஸோ ஃபண்ட் ஃபார் என்ன பர்பஸ்னா கிரீன் அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் இந்தியா ஆகஸ்ட் 2025. எந்த 2 கம்பெனிஸ் வந்து இந்த கிரீன் அஃபோர்டபுள் ஹவுசிங் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐஎஃப்சியும் ப்ளஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி கேபிட்டல். ஓகேங்களா? 2 கம்பெனிஸும் சேர்ந்து தான். எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா டாலர் பேஸில் 1 பில்லியன் ஃபண்ட். ஓகேங்களா? ஃபண்ட் இது மெயின் பர்பஸாக என்ன அதாவது மெயின் பர்பஸ் பார்த்தோம்னா லோ கார்பன்லையும் ப்ளஸ் வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட் ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வரதுக்கு தான் வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கிறது ஐஎஃப்சியும் ப்ளஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி. ஓகேங்களா? ஸோ சப்போர்ட்ஸ் அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் Tier 1 அண்ட் Tier 2 சிட்டிஸில் அஃபோர்டபுள் ஹவுசிங்காக கொடுக்கறதுக்கு. ஓகேங்களா? இதன் மூலிமா இந்தியாவோட நெட் ஜீரோ 2017 கிளைமேட் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ப்ரொவைட் அஃபோர்டபுள் லோன்ஸ் அண்ட் கிரீன் பாண்ட்ஸ்க்குமே இதில் வந்து கொடுக்குறாங்க. ஐஎஃப்சின்னு வந்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு பேங்க் குரூப்போட ஒரு மெம்பர் தான் ஐஎஃப்சி. ஹெச்டிஎஃப்சி கேபிட்டல் ஸ்பெஷலைஸ்ட் இன் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ல அதிகமான ஸ்பெஷலைஸ்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி கேபிட்டல். ஓகேங்களா? இதில் ஐஎஃப்சின்னு தான் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். இவங்க பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு பேங்கோட குரூப் தான் வந்து ஒரு மெம்பர் தான் வந்து ஐஎஃப்சி. ஹெச்டிஎஃப்சியோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா மும்பை. இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் ஹவுசிங் மார்க்கெட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அண்டர் த நியூ நேஷனல் கோஆபரேஷன் பாலிசி விச் இன்ஸ்டிடியூஷன் வில் பி கோஆர்டினேட்டட் பை த
அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்கோட கோஆர்டினேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, PACS டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே கோஆர்டினேட் பண்றது தான் வந்து இந்த நியூ நேஷனல் கோஆபரேஷன் பாலிசில அண்டர்ல ஓகேங்களா. ஸோ பாலிசி இதனுடைய எய்ம் முழு அந்த எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுறதுக்கான முழு ஒரு எய்ம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, டு ஸ்ட்ரென்தன் த ரூரல் அண்ட் அக்ரி கிரெடிட் சப்ளை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வலுப்படுத்துறதுக்கு ஓகேங்களா. PACSனா பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் தான் PACSன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஒரு அடித்தளம் கிராஸ் ரூட்ஸ் ஓகேங்களா. டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் ஆக்ட் ஆஸ் த மிட் டயர் லிங்கா வந்து இந்த டிசிசி அதாவது டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது ஓகேங்களா. ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் பார்த்தோம் அப்படின்னா ஓவர்சீஸ் பாலிசி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு மெயினா இது என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிஜிட்டலைசேஷனும் இன்னொன்று வந்து கவர்னன்ஸ்க்கும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இதை வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாலிசியை லாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணது எப்போன்னு பார்த்தோம்னா 2021 ஓகேங்களா. இந்த ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி பார்த்தோம்னா 1904 ஓகேங்களா. நேஷனல் கோஆபரேட்டிவ் பாலிசி லாஸ்ட் அப்டேட் பண்ணது வந்து 2021 ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, who was sworn as president of போலாண்ட் போலாண்டோட பிரசிடென்ட்டா ஆகஸ்ட் 6 2025 யார் பதவி ஏற்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, டொனால்ட் டஸ்க் அப்படின்றவர் தான் வந்து பிரசிடென்ட் ஆஃப் போலாண்டுக்கு வந்து ஸ்வான் பண்றாங்க ஓகேங்களா, பதவி ஏற்காங்க. ஃபார்மர் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா போலிஷ் பிரைம் மினிஸ்டர் அட்வொகேட்ஸ் ஃபார் ஸ்ட்ராங் அதாவது யூரோப்பியன் யூனியன் கொலாபரேஷன் ப்ரியாரிட்டைஸ் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டிக்கும் எக்கனாமிக் க்ரோத் பர்பஸ்க்கோசரம் இதை வந்து பதவியேற்கிறாங்க. எலெக்ஷன் ரெகக்னைஸ்ட் ஆஸ் எ டெமோக்ராட்டிக் மைல்ஸ்டோன் ஓகேங்களா. இந்த டேர்ம் வந்து எப்போ வரையும் இந்த பதவி காலம் பார்த்தோம்னா 2030 வரைக்கும் ஓகேங்களா. ஸோ இதனுடைய கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா வார்சாவ். கரன்சி பார்த்தோம் அப்படின்னா ஜ்லாட்டி அப்படின்றது தான் வந்து இதனுடைய கரன்சி. EU மெம்பராக வந்து சின்ஸ் 2004 இருக்கிறாங்க ஓகேங்களா. போலாண்டு பார்த்தோம் அப்படின்னா போலாண்டு கவர்மெண்ட் வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி ரிப்பப்ளிக் ஓகேங்களா. ஸோ இவர் ப்ரீவியஸாக வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்தார். ஸோ இப்போ பிரசிடென்ட்டாக போலாண்டுக்கு டொனால்ட் டஸ்க் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, அசாம் ரோல்ட் அவுட் எ போர்ட்டல் ஃபார் ஆர்ம்ஸ் லைசன்ஸ் ஃபார் விச் கம்யூனிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ் அண்ட் இண்டிஜினஸ் சிட்டிசன். ரோல் அவுட்னா அதுலேருந்து ஒன்று வெளியாகிறது அப்படி இல்லைன்னா அப்டேட் ஆகிறது ஓகேங்களா. போர்ட்டல் என்ஷூர்ஸ் ஈக்விட்டபிள் ஆர்ம்ஸ் லைசன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அதாவது இந்த லைக் ஆர்ம்ஸ் லைசன்ஸ்னா துப்பாக்கி அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈக்விட்டபிள் ஆர்ம்ஸ் லைசன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணுறக்கூடிய ஒரு போர்ட்டல் ஓகேங்களா. இது என்ன பர்பஸ் பார்த்தோம்னா ப்ரொடெக்ட்ஸ் ரைட்ஸ் ப்ரைவசி ஃபார் இண்டிஜினஸ் பீப்புள். தனி மனிதனுக்கு வந்து அதனுடைய ரைட்ஸும் ப்ரைவசியும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கோசரம் ஓகேங்களா. ஸ்பீட் அப் டிஜிட்டல் அப்ளிகேஷன் அண்ட் அப்ரூவல். மற்ற இப்போ இருக்கிற டிஜிட்டலைசேஷனில் வந்து இன்னும் அதிகமான ஸ்பீடப் கொண்டு வரதுக்கும் ப்ளஸ் வந்து வெளிப்படைத்தன்மையாக டிரான்ஸ்பரன்சி அண்டு லீகலிட்டி எம்பாசிசம் ஓகேங்களா. பைலட் ப்ராஜெக்ட் வந்து இப்போ செலக்டட் டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறது அசாம் போலீஸ் மேனேஜஸ் த போர்ட்டல் டேட்டா. இந்த டேட்டா ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறது அசாம் போலீஸ் ஓகேங்களா. ஸோ சப்போர்ட்ஸ் செக்யூரிட்டி இன் சோஷியல் கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட். அசாமோட சிஎம் யார் இருக்கு சீஃப் மினிஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா ஹிமாந்தா பிஸ்வா சர்மா அப்படின்றவர் தான் வந்து அசாமோட சீஃப் மினிஸ்டர். அசாம் பார்த்தோம் அப்படின்னா குளோபல் லெவலில் செகண்ட் லார்ஜஸ்ட் டீ ப்ரொடியூசர்ஸ் ஓகேங்களா. டீல அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து அசாம் வந்து செகண்ட் பிளேஸ் குளோபல் லெவலில் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா who became the chairperson of the capacity building commission in August 2025. யார் சேர்பர்சனா வந்து ஏற்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ அதில் ஜெயினுல் பாய் அப்படின்றவர் தான் வந்து இந்த கெப்பாசிட்டி பில்டிங் கமிஷன் அதாவது சிபிசி கெப்பாசிட்டி பில்டிங் கமிஷனுக்கு சேர்பர்சனாக வந்து வராங்க சரிங்களா. ஸோ இவர் பார்த்தோம் அப்படின்னா இவருடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் அதாவது அவருடைய ஸ்ட்ராங்காக இருக்குது எது ஸ்ட்ராங்காக இருப்பாங்க கன்சல்டிங் அண்ட் ட்ரைனிங் பேக்ரவுண்ட் இவருக்கான இது இருக்குது ஓகேங்களா. விச் மீன்ஸ் அதிலான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓவர்சீஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் இன் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ். மெயினாக என்ன பர்பஸ்க்கான ஃபோக்கஸ் இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா ஏஐ டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி அடாப்ஷன் இன் ட்ரைனிங் கொண்டு வர்றது ஓகேங்களா. ஸோ இந்த கோஆர்டினேட் வித் எது கூட பார்த்தோம் அப்படின்னா டிஓபிடியும் ப்ளஸ் வந்து பிஎம்ஓ கூடயும் கோஆர்டினேட். சிபிசி வந்து ஃபார்ம்ட் அண்டர் 2020 சிவில் சர்வீஸ் ரெஃபார்ம்ஸ் அப்போ தான் வந்து இந்த சிபிசியை வந்து கொண்டு வந்தது. சிபிசியோட ஹெட் குவார்டர் பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லி. டிஓபிடினா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் ஓகேங்களா. இது அப்பாயின்மெண்ட் டு டிரைவ் ஹெச்ஆர் ரிஃபார்ம்ஸை வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு தான் இந்த அப்பாயிண்டட் ஓகேங்களா. சிபிசினா ஒன்றும் இல்லை கெப்பாசிட்டி பில்டிங் கமிஷன்ஸ் தான் வந்து சிபிசி
ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, which country became the 107th member of the International Solar Alliance ISA in August 2025ல ஓகேங்களா. எந்த கண்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா மோல்டோவா அப்படின்னக்கூடிய ஒரு கண்ட்ரி ஓகேங்களா. 107th மெம்பரா வந்து இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸோட ஜாயின்ட் ஆகுறாங்க ஓகேங்களா. இவங்க பார்த்தோம் அப்படின்னா ரேட்டிஃபைடு மெம்பர்ஷிப் இன் நியூ டெல்லி ஐஎஸ்ஏ இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் மெயின் இதனோட எய்ம் பார்த்தோம் அப்படின்னா மொபிலைஸ் $1 பேசிஸ்ல 1 ட்ரில்லியன் வந்து சோலார் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கணும். எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 2030க்குள்ள ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க ஓகேங்களா. இந்த மெம்பர்ஷிப் மூலிமா இந்தியா மால்டோவோட டைஸ் அதாவது அதனுடைய 2 பேரோட கூட்டமைப்பு வந்து இன்னும் அதிகமாக வலுப்படுது ஓகேங்களா. ஐஎஸ்ஏவோட ஹெட் குவார்ட்டர் வந்து இந்தியா. மெம்பர் கொலாபரேட்டர் ஆன் டெக்னாலஜி அண்ட் ஃபைனான்ஸ் இது மெயினாக பார்த்தோம் அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் கோல்ஸ்க்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுக்குறது சப்போர்ட் பண்ணுறது ஓகேங்களா. கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா சீசினாவ் அப்படின்னக்கூடிய பிளேஸ் தான் வந்து அதனுடைய கேபிட்டல் மால்டோவோட கேபிட்டல். ஐஎஸ்ஏ லான்ச் இன் அட் கோப் 21ல தான் வந்து லான்ச் பண்ணாங்க பாரிஸ் 2015ல ஓகேங்களா. ஓவர் 100 கண்ட்ரிஸ் வந்து இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸில் வந்து இருக்கிறது ஓகேங்களா. ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் எங்கன்னு பார்த்தோம்னா குருகிராம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் பேங்க் ஹாஸ் பார்ட்னர்டு க்ரோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஃபாஸ்டாக் சர்வீஸ்க்கு ஓகேங்களா. எந்த பேங்க்கோட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க யாருன்னா க்ரோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எந்த பேங்க்கோடனா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கூட ஓகேங்களா. இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கூட ஓகேங்களா. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் க்ரோ டிஜிட்டலும் சேர்ந்து ஃபாஸ்டாக் சர்வீஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதன் மூலிமா ஃபாஸ்டாகோட அவைலபிலிட்டி வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. இதன் மூலிமா பெனிஃபிட் ஃப்ளீட் அண்ட் ட்ரக் ஓனர்ஸ் வந்து இன்னும் அதிகமான பெனிஃபிட்ஸும் பண்ணுறாங்க. ஆஃபர் ரியல் டைம் ரீசார்ஜ் அண்ட் ஆன் ரோட் சப்போர்ட் அதாவது ஏதோ ஒரு இடத்துல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் டோல்கேட்டில் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கான ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கும்போது அந்த இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி ரியல் டைம் ரீசார்ஜ் அண்ட் ஆன் ரோட் சப்போர்ட்டுமே வந்து இந்த பார்ட்னர்ஷிப் மூலிமா கொண்டு வந்திருக்காங்க. சப்போர்ட்ஸ் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி இனிஷியேட்டிவ் அதாவது அந்த நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டிஸ் இனிஷியேட்டிவ்லையுமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பூஸ்ட் டிஜிட்டல் பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். என்ஹெச்ஏஐ அதாவது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஆப்ரேட்ஸ் ஃபாஸ்டாக் அவங்க தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஐடிஎஃப்சியோட ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தோம் அப்படின்னா ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பை ஓகேங்களா. எஸ்பிஐ தான் வந்து பெரிய பேங்க் இந்தியன் பேங்க் பெரிய லார்ஜஸ்ட் இந்தியாவில் வந்து பெரிய லார்ஜஸ்ட் பேங்க் வந்து எஸ்பிஐ ஓகேங்களா பை அசட்ஸ் மூலிமா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேம் த யூனிக் நியூ ஃபியூச்சர் ஆக்சிஸ் பேங்க் லான்ச் டு ப்ரிவென்ட் டிஜிட்டல் ஃப்ராட் ஆன் எஃப்டிஸ். எஃப்டிஸ்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஓகேங்களா. அதாவது எதை ப்ரிவென்ட் பண்ணுறதுனா டிஜிட்டல் ஃப்ராடை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கோசரம் கொண்டு வந்துட்டு ஒரு யூனிக் நியூ ஃபியூச்சர்ஸ் வந்து ஆக்சிஸ் பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபியூச்சர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாக் எஃப்டி அப்படின்னு ஒரு ஃபியூச்சர் ஓகேங்களா. இதன் மூலிமா பார்த்தோம் அப்படின்னா ப்ரிவென்ட்ஸ் ப்ரீமெச்சூர் எஃப்டி க்ளோஷர் ஆன்லைன் மூலிமா க்ளோஸ் பண்ணுறதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியுது. அப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நீட் டு விசிட் அந்த பிரான்ச்சை வந்து விசிட் பண்ணி அவங்க டைரெக்டாக கஸ்டமரே வந்து டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி க்ளோஷருக்கான ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. விச் மீன்ஸ் ஆன்லைன் மூலிமா பண்ணாமல் விர்ச்சுவல் மூலிமா பண்ணாமல் டைரெக்டாக கஸ்டமர்ஸ் வந்து பேங்க் இல்லைன்னா வந்து நியர்பை பிரான்ச்சஸில் வந்து விசிட் பண்ணி க்ளோஷர் பண்ணுறது. ஸோ இதன் மூலிமா ப்ரொடெக்ட் எல்டர்லி அண்ட் அன்அவேர் கஸ்டமர்ஸ். அதாவது ஒரு விஷயத்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்டுறாங்க பட் அவங்களை பற்றி அதுக்கான அன்அவேர் அதாவது அதை பற்றி தெரியாமல் இருந்தாலுமே ஸோ இதன் மூலிமா சப்போஸ் ஆன்லைன் ஃப்ராட்ஸ் எல்லாமே நடக்குது பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாமே வந்து முழுக்க அதெல்லாம் தவிர்க்கலாம்னு சொல்லிட்டு என்ஹான்ஸ் எப்படி செக்யூரிட்டி டிஜிட்டலி ஓகேங்களா. இதுக்கு கொண்டு வந்தது தான் வந்து லாக் எஃப்டின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஆக்சிஸ் பேங்க்ல ஓகேங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் அமாங் இந்தியன் பேங்க்ஸ் வித் இந்த ஃபீச்சர் கொண்டு வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா. ஆக்டிவேட்டட் வியா இதை வந்து மொபைல் ஆப் இல்லைனா பிரான்ச்லையுமே போயிட்டு இதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதன் மூலமா ரெடியூஸ் அன்ஆத்தரைஸ்டு டிரான்சாக்ஷன் ரிஸ்க் அதாவது யாருன்னு தெரியாதவங்க மூலமா டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஆக்சிஸ் பேங்கை எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 1993 ஹெட் குவார்ட்டர் மும்பை. எம்டி அண்ட் சிஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா அமிதாப் சௌத்ரி. இந்த ஆக்சிஸ் பேங்கோட ஒரு டேக் லைன் பார்த்தோம் அப்படின்னா பதிகா நாம் ஜிந்தகி அப்படின்றது தான் வந்து ஆக்சிஸ் பேங்கோட டேக் லைன் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களும் வந்து நிறைய விஷயங்களை நிறைய கரண்ட் அஃபேர்ஸையும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஹூ வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் இண்டஸ்இண்ட் பேங்க் ஃப்ரம் August 25, 2025 ஓகேங்களா. யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா யார் வராங்கன்னா ராஜீவ் ஆனந்த் அப்படின்றவர் தான் வந்து எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் இண்டஸ்இண்ட் பேங்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க.
பண்றாங்க. இவருக்கு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 35 இயர்ஸ் ஆஃப் வந்து பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ப்ரீவியஸா பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சிஸ் பேங்கோட டெப்டி எம்டி மேனேஜிங் டைரக்டராவும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவருக்கான ஒர்க்கிங்ல வந்து மெயின் ஃபோக்கஸா ரீட்டெயில் அண்ட் ஹோல்சேல் பேங்கிங் குரோத்த வந்து மெயின் ஃபோக்கஸா பண்ணியிருக்காங்க. இவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, சுமந்த் கத்பலியா அப்படின்றவர் தான் வந்து இந்த பிளேஸ்ல வந்து இருந்தாங்க. ஓகேங்களா. மெயினா பார்த்தோம் அப்படின்னா இஎஸ்ஜி எம்பசிஸ், அதாவது என்விரான்மென்ட், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ். ஓகேங்களா. இண்டஸ்இண்ட் பேங்க் எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 1994ல. ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா மும்பை. இதனுடைய மெயினா வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து முழுக்க முழுக்க ஸ்பான்சர் பண்ணது வந்து இந்துஜா குரூப்ஸ். ஓகேங்களா. இந்துஜா குரூப்ஸ். ஸோ இவங்களுடைய டேக்லைன், அதாவது இண்டஸ்இண்ட் பேங்கோட டேக்லைன் பார்த்தோம் அப்படின்னா, வி மேக் யூ ஃபீல் ரிச்சர் அப்படின்றது தான் வந்து இந்த இண்டஸ்இண்ட் பேங்கோட டேக்லைன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஆர்பிஐ இம்போஸ்ட் ₹5 crore பெனால்டி யாருக்குன்னு பார்த்தோம்னா பாலிசி பஜாருக்கு. ஓகேங்களா. என்ன பாலிசி பஜார்? இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ் அண்டர் விச் இன்சூரன்ஸ் ஆக்ட் படி இந்த இவ்வளோ அமௌண்ட் வந்து பெனால்ட்டியா போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, செக்ஷன் 102 படி ஆர்பிஐ வந்து பாலிசி பஜார் இன்சூரன்ஸ்க்கு வந்து ₹5 crore வந்து பெனால்ட்டியா போட்டிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் வயலேஷனா பண்ணதுனால, விச் மீன்ஸ் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, சிம்பிளா சொல்லணும்னா. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து வயலேட் பண்ணதுனால 5 crore வந்து பெனால்ட்டியா வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டிரான்ஸ்பரன்சி அண்ட் கஸ்டமர் ப்ரொடெக்ஷன் இஷ்யூ, அந்த ரூல்ஸ்ல வந்து என்னன்னா, ஒரு வெளிப்படைத்தன்மை வந்து கஸ்டமர்ஸ்க்கு இல்லாத, அந்த கஸ்டமரோட ப்ரொடெக்ஷன், அதாவது கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ப்ரொடெக்ஷனும் ப்ளஸ் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு இஷ்யூனால வந்து இந்த பெனால்ட்டி வந்து போட்டிருக்காங்க. இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஐஆர்டிஏ இன் ஆகஸ்ட் 2025. இது எந்த செக்ஷனுக்கு இல்லைன்னா செக்ஷன் 102 ரிலேட் டு பெனால்டிஸ் ஆன் இன்டர்மீடியேட்டரிஸ். அவங்களுக்கோசரம் கொண்டு வர, அதாவது இன்டர்மீடியேட்டரிஸ்னா லைக் எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு நடுவில் இப்போ பையரு செல்லர் இருக்காங்கன்னா நடுவில் ஃப்ளிப்கார்ட்டர்ஸ் அமேசான்ஸ்லாம் இருக்கலாம், ஒரு இன்டர்மீடியேட்டர்ஸ் லைக் வைஸாக. ஸோ அதுக்கு ரிலேட்டடான பெனால்ட்டிஸ் பாலிசி ஆர் ஆஸ்க் டு என்ஹான்ஸ் அ கம்ப்ளைன்ஸ் மெஷர் சிக்னிஃபிகன்ஸ் மூவ்ஸ் இன் டிஜிட்டல் இன்சூரன்ஸ் ரெகுலேஷன். ஓகேங்களா. ஸோ ஐஆர்டிஏயோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத். இந்த இன்சூரன்ஸ் ரிலேட்டடான வரது எல்லாமே வந்து இந்த ஐஆர்டிஏ கீழே தான் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, who was appointed as a Controller General of Defense Accounts, அதாவது CGDA Controller General of Defense Accounts in August 2025 அப்பாயிண்ட் பண்ணது யாரு? அவர் வந்து என்ன ஒர்க்ல ப்ரீவியஸா இருந்தார் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் டிஃபென்ஸ் அக்கவுண்ட் சர்வீஸ்ல இருந்தார். அதாவது ஐடிஏசின்னு சொல்லுவாங்க, ஐடிஏஎஸ், இந்தியனோட டிஃபென்ஸ் அக்கவுண்ட் சர்வீஸ். யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ஸ்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் பார்த்தோம் அப்படின்னா ராஜ்குமார் அரோரா. ஓகேங்களா. அப்பாயிண்டட் சிஜிடிஏ மேனேஜர்ஸ் டிஃபென்ஸ் பட்ஜெட்டிங் அண்ட் பேமெண்ட்ஸ், அதாவது டிஃபென்ஸ்க்கு தேவையான பட்ஜெட்டு அதுக்கான பேமெண்ட்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. டிரைவ்ஸ் ஏஐ பேஸ்டு அக்கௌண்டிங் மாடர்னைசேஷன், ரிப்போர்ட்ஸ் டு டிஃபென்ஸ் செக்ரட்டரிக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. மெயினாக பேர் பார்த்தோம்னா ராஜ்குமார் அரோரா. ஓகேங்களா. இவர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், எம்ஓடின்னு சொல்லுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணது. சிஜிடியோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லி. இந்த ரோல் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது, இவருடைய ரோல். ஓகேங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட ஹெட் யார் பார்த்தோம் அப்படின்னா ராஜ்நாத் சிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின், வாட் வாஸ் த HSBC இந்தியா சர்வீஸ் PMI ரீடிங்? ஓகேங்களா. PMI ரீடிங் படி ஃபார் ஜூலை 2025 எவ்வளோ பாயிண்ட்? ஓகேங்களா. 59.8, 60.4, 60.1, 61.2 இல்லை 60.5. இதுக்கான ஆன்சர் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஃபார் மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பை.